பரிந்து பேசும் ஹalleluya 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 ஹalleluya. அருமையான பாடல்களை பாடி துதிச்சு ஒரு அற்புதமான தெய்வீக பிரசனம் நிறைந்திருக்கிற ஒரு அற்புதமான நிமிஷத்துல நம்ம இருக்கிறோம். பிரைஸ் ஆண்டவரை நல்லா துதிச்சோம், நல்லா பாடி ஆண்டவரை காலையிலிருந்து ஆராதித்தோம். அருமையான செய்தியை சகோதரத்தோடு வச்சார். பிரைஸ் ஹalleluya ஹalleluya. இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பமும் நினைக்கிறோம், என்ன திரும்ப நினைக்கிறோம், நான் என் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்காதா, என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் கிடைக்காதா, நன்மைகளை கிடைக்காதா, எப்படி இருக்கணும், என் குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் அந்த குடும்பத்தை போல இந்த குடும்பத்தை போல மகிழ்ச்சியாக வாழணும்னு ஆசைப்படுறோம். கணவனும் மனைவியும் சண்டை போட்டுக்கிட்டு அடிதடியோடு பிரிஞ்சு வாழணும் நம்ம யாருமே ஆசைப்படுறதில்ல. அப்படி ஆசைப்பட்டு இந்த குடும்ப வாழ்க்கைக்கு வரலை. குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, எப்படி ஆரம்பித்தோன்னா, குடும்ப வாழ்க்கையை ஆரம்பித்ததே ஒரு மகிழ்ச்சியாக தான் ஆரம்பித்தோம். பெரிய கொண்டாட்டத்தினுடைய ஒரு நிகழ்வு தான் குடும்ப வாழ்க்கை இல்லையா? விருந்து வச்சோம், சாமியாரை கூப்பிட்டோம், சொந்த பந்தங்களெல்லாம் கூப்பிட்டு மற்றும் நம்ம உறவினர்களெல்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணோம், வாமா மின்னல் வந்து தாலி கட்டிக்கோன்னு சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்டோம். பிரதர் சொன்ன மாதிரி கேட்டாங்க. ஒரு சாமியார் 3 நாள் தியானம் வச்சார். 3 நாள் தியானம் வச்சு 3ஆவது நாள் கேட்டாரு, இப்ப இருக்கிற இதே கணவர் அடுத்த ஜென்மத்திலையும் எனக்கு கணவனா வரணும், இதே இப்ப இருக்கிற இதே மனைவி அடுத்த ஜென்மத்திலையும் மனைவியா வரணும்னு எத்தனை பேர் சொல்றீங்கன்னு 500 பேர்கிட்ட கேட்டார். என்ன சொல்லியிருப்பாங்கன்றத உங்க மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. அடுத்த ஜென்மமா பிரதர் சொன்ன மாதிரி 475 பேர் என்ன எழுதியிருந்தாங்கன்னா, அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்த இவர் எனக்கு வேண்டாம். இங்கெல்லாம் தெளிவா இருக்கிறீங்க. தியானங்கள்லாம் நாங்கள் கேட்கும்போது ஒரு சிலர் வேணும்னுவீங்க. நாகர்கோயில்காரங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புனிதர்களாக இருக்கனால தெளிவாக இருக்கிறீங்க. எல்லா விஷயத்திலையும் வேண்டான்னு எழுதினாங்க. அதே மாதிரி இவர் எனக்கு கணவனா வேண்டாம், இவன் எனக்கு மனைவியா வேண்டாம் 475 பேர் எழுதினாங்க. 25 பேர் என்ன எழுதியிருந்தாங்கன்னா, சிஸ்டரா போமே தவிர சாமியாரா போமே தவிர என்ன பண்ண மாட்டோம், கல்யாணமே பண்ணிக்க மாட்டோம்னு சொன்னாங்க. இது அந்த பையன், அவங்க அப்பா அம்மா வரல, அந்த பையன் வந்திருந்தான் சர்ச்சுக்கு, அவங்க அப்பா அம்மா வரல. இவன் போய் வீட்டில் சொன்னான். சொன்னோன்னு அவங்க அப்பா அம்மாவும் 2 பேரும் நின்றுட்டு பக்கத்தில் அவங்க அப்பா அவங்க அம்மாவை கூப்பிட்டு சொன்னாரு, அப்படியே நானும் உங்க அம்மாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் உங்களை மாதிரி தரித்திர பிள்ளைங்களை பெற்றுக்க மாட்டோம். அப்போ கணவன் மனைவிக்கு பிரச்சனை. இந்த குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு பெரிய கொண்டாட்டத்தினுடைய ஆரம்பம். ஆட்டுக்கோ மாட்டுக்கோ எந்த விலங்குகளுக்கும் இந்த உறவு இல்லை. இது பெரிய உறவுகளின் சங்கமம். ஆனால் இந்த உறவுகளின் சங்கமம் இன்றைக்கு நரம்பருந்த வீணைகளாக, துடுப்பில்லாத படகுகளாக இருக்கிறது. உலகத்தினுடைய மிகப்பெரிய தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ் உலக வாழ்க்கையில தோத்து போனார், குடும்ப வாழ்க்கையில தோத்துட்டார். இங்கர்சால் என்கிற மனிதன் தோத்துட்டார். மிகப்பெரிய பெரிய பெரிய மகான்கள், பெரிய பெரியவங்களெல்லாம் குடும்ப வாழ்க்கையில தோத்துட்டாங்க. ஒரு 5000 மாணவர்களை தன்னுடைய கண் அசைவனாலே வழிநடத்தக்கூடிய ஒரு லேடி தலைமை ஆசிரியர். 5000 மாணவர்கள் 500 ஆசிரியர்களை ஒரு தலைமை ஆசிரியர், லேடி தலைமை ஆசிரியர் தன்னுடைய கண்ணசைவனால வழிநடத்தக்கூடிய ஒரு தலைமை ஆசிரியர். போன உசுரை பிடிச்சி ஆபரேஷன் பண்ணி அவனுக்கு உசுறு கொடுக்கிற ஒரு டாக்டர். லட்சக்கணக்கான மக்களை வழிநடத்தக்கூடிய பிரதமர்கள், பிரதம மந்திரிகள், அமைச்சர்கள், மாநில முதல்வர்கள் என்ன சொல்லி எல்லாருமே பல லட்சம் பேரை வழிநடத்த தெரிஞ்சவனுக்கு சொந்த பொண்டாட்டியை வழிநடத்த தெரியல, சொந்த புருஷனை வழிநடத்த தெரியல. எல்லாமே குடும்ப வாழ்க்கை என்று வருகிற போது தோத்து போனவர்களை தான் பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இதுல விதிவிலக்கல்ல, படிச்சவன் படிக்காதவன், அழகு இருக்கிறவன் அழகு இல்லாதவன், பேக்ரவுண்ட் இருக்கிறவன் எல்லாமே தோத்துட்டான். தோத்து போகாத ஆளே கிடையாது. அப்ப இந்த குடும்ப வாழ்க்கையை நம்ம எப்படி சரிபடுத்தி எடுக்கலாம் என்பதை தியானிப்பது தான் இந்த வகுப்பு. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஏன்னா இது கொண்டாடுகிற போதே ஒரு பெரிய மகிழ்ச்சியோடு தான் கொண்டாடணும். பெங்களூர்ல ஒரு நாள் தியானத்துக்கு போன போது இந்த குடும்ப வகுப்பை எடுத்துட்டு நானும் ஒரு சாமியார் சாப்பிடும் போது ஒரு சாமியார் ஒரு சம்பவத்தை சொன்னார்.
ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார் சாமியார். ரொம்ப சந்தோஷமா ஒரு 2 மாசம் கழிச்சு அவன் சாமியாரை பார்க்க வந்தான். நிறைய ஸ்நாக்ஸு, சாமியாருக்கு நிறைய ஸ்வீட்ஸு, அது இதுன்னா கணவன் மனைவி 2 பேரும் தூக்க முடியாத பேகுங்களை தூக்கிட்டு வந்தாங்க. வந்து குருவானர் இடத்துல சொன்னாங்க, சாமி இன்னைக்கு நான் இவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் நீங்க தான். என்னை கல்யாணம் பண்ணி வச்சுங்க, மறக்க மாட்டோம் உங்கள் லைஃப்ல அப்படின்னா. நல்லாறான்னு சொல்லி பிளஸ் பண்ணி அனுப்பி விட்டார். இதே சாமியார் 2 வருஷம் கழிச்சு ஒரு நாள் வேளாங்கண்ணியில் மாலை நேரத்தில் அப்படியே அந்த மணலில் நடந்துட்டு வந்துட்டு இருக்கிறார். ஒருத்தன் தாடி கீடியெல்லாம் வச்சு ரொம்ப நொந்து போய் நடந்து வந்தான். வந்து சாமியார்கிட்ட கேட்டான், என்ன தெரியுமா? நான் சாமியார் எனக்கு தெரியாதான்னு. உங்களுக்கு தெரியாது, எனக்கு நல்லா தெரியும். என்னடா ஆச்சு? என்னை விட்டுட்டு போயிட்டா சாமி. எப்போ போனா? 6 மாசத்துலயே போயிட்டான். ஏன்டா 2 மாசம் கழிச்சு வந்தியாடா? ஆமா சாமி, அந்த 4 மாசத்துல என்னென்னவோ நடந்து என்னென்னவோ ஆயிடுச்சு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த குடும்ப கிளாஸ் மட்டும் எத்தனை மணி நேரம் எடுத்தாலும் எனக்கு டைம் பத்தாது. அதனால இறை வார்த்தைகளை நானே சொல்லி நானே அந்த கொட்டேஷனை சொல்லிடுவேன். பிரைஸ் தி லார்ட். நீங்க அதை எடுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காது, வாசிக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. பிரைஸ் தி லார்ட். அதனால நீங்க சில வசனங்களை நான் சொல்லும் போது எடுத்து வாசித்த போதும். அப்போ தொடக்க நூலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 27ஆவது இறைவாசி சொல்கிறது, கடவுள் உருவிலும் மானிட உருவிலும் அவர்களை படைத்தார், தம்முருவிலே அவர்களை படைத்தார், ஆணும் பெண்ணுமாக படைத்தார். தொடக்க நூலின் புத்தகம் the book of Genesis chapter 1 verse 27. தொடக்க நூலின் புத்தகம் 1:27 வாசிக்கிற போது சொல்லுகிறது, கடவுள் தம்முருவிலே மானிடை படைத்தார். எப்படி படைச்சாரா? ஆணும் பெண்ணுமாக படைத்தார். இதுவரைக்கும் நானும் நீங்களும் நினைச்சிருக்கோம் இது ஒரு பெரிய கிளாஸ், கொஞ்சம் அதிகமாக இங்கே சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். எப்படின்னா, கடவுள் ஒரு மனிதனை ஆணாக படைக்கவில்லை, பெண்ணாக படைக்கவில்லை. எப்படி படைச்சாரா? ஆணும் பெண்ணுமாக படைச்சார். இந்த வசனம் புதிய ஏற்பாட்டில் எங்க வருதுன்னா, மார்க் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 6ஆவது இறைவாசி சொல்கிறது, படைப்பின் தொடக்கத்திலே கடவுள் அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைச்சார். ஆணும் பெண்ணுமாக தான் படைச்சப்போ ஒரு ஆணுக்குள்ள ஒரு பெண்ணும் ஒரு பெண்ணுக்குள்ளே ஆணும் இருக்கிற மாதிரி தான் ஆண்டவருடைய படைப்பே அப்படிதான் இருக்கு. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அப்ப ஆணும் பெண்ணுமாக படைச்சார். ஏன்னா மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என யார் பார்த்தது? கடவுள் பார்க்கிறார். தொடக்க நூலின் புத்தகம் 2ஆவது அதிகாரம் 20ஆவது இறைவார்த்தையில் சொல்லப்படுகிறது, தனக்கு தகுந்த துணை அவன் காணவில்லை. தகுந்த துணைன்றது ஏற்ற துணை, தகுந்த துணை அவன் பார்க்கல. ஏன்னா ஒரு போல்ட்டுக்கு ஒரு நெட்டுன்னு இருக்கு, இந்த போல்ட்டுக்கு இந்த நெட்டு தான். அதுல சின்னதானாலும் செட் ஆகாது, பெருசானாலும். அப்போ இந்த போல்ட்டுக்கு இந்த நெட்டுன்றது யார் தீர்மானிச்சது? அதான் பாடல் கூட, இந்த உலகத்தினுடைய பாடல் சொல்லுகிறது, இன்னாருக்கு இன்னார் என்று தேவன். அது அருமையான பாடல். கண்ணதாசன் அருமையா எழுதுன. எப்படின்னா, தேவன் என்று சொன்ன ஆண்டவரை சொல்றான் கண்ணதாசன். தேவன் என்று ஆண்டவர் சொல்றான். இந்த தேவன் எழுதி வைத்தார் இன்னாருக்கு இன்னார் என்று. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆணும் பெண்ணுமாக படைச்சதுனால ஒரு ஆண் ஒரு பெண் இருக்கிற போது ஆணு வராம அந்த பெண்ணு நிறைவடைகிறது இல்லை. அதனாலதான் அவர் சொன்னாரு, தனித்திருப்பது நல்லதல்ல என கண்டார். அப்போ தனித்திருப்பது நல்லதல்ல என கண்ட ஆண்டவர் தொடக்க நூல் புத்தகம் 2ஆவது அதிகாரம் 24ஆவது இறைவார்த்தையில் சொல்லுகிறாரு. தொடக்கம் 2:24 அவன் தனிமையாய் இருப்பது நல்லதுனால அவனுக்கு சரிநிகரான ஒரு துணையை உண்டாக்குவோம் என்று சொன்னான். 2:18. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2ஆவது அதிகாரம் 18ஆவது இறைவார்த்தை சொல்கிறது, அவனுக்கு தகுந்த துணையை உண்டாக்குவோம் என்று சொல்றான். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அவனுக்கு தகுந்த துணை இல்லை. அதனாலதான் சபையுரையாளர் அவர் சொல்றாரு. சபையுரையாளர் 4ஆவது அதிகாரம் 9ஆவது இறைவார்த்தை வாசிக்கிற போது, தனி மனிதனாய் இருப்பதை விட இருவராய் இருப்பது, 2 பேராய் தனியா இருக்காது. அதனாலதான் ஆண்டவர் பார்க்கிற, அவன் தனியா இருக்கிறது நல்லதில்ல. நீங்களே யோசித்து பாருங்க, வெறும் பொம்பளைங்க உலகம் முழுசும் எப்படி இருக்கும்? வெறும் பொம்பளைங்களா இருக்கிறாங்க, பெண்களா இருக்கிறாங்க, எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? இல்ல வெறும் ஆண்களாவே இருக்காங்க, எப்படி இருக்கும்? அதனாலதான் இவனுக்கு எல்லாத்தையுமே படைச்சார், எல்லாம் கொடுத்தார், A to Z அவனுக்காகவே உருவாக்கினார். அவன் ஒருத்தனுக்காக, ஆதாமுக்காக தான் இந்த உலகத்தையே கடவுள் படைச்சார்.
ஆனா அவனுக்கு என்ன இல்லையா? நிம்மதி இல்லை. ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி இருந்தான். நம்பால் அப்படிதான். மனைவி எவ்வளவுதான் சண்டை போட்டாலும், எவ்வளவுதான் அவ திட்டுனாலும் அடிச்சாலும் அவ இல்லாம இருக்க முடியாது. புருஷங்காரன் கெட்ட கெட்ட வார்த்தையா பேசுவான், அடிக்குவான். 4 நாள் இவன் வெளியே போனா நல்லா இருக்குமேன்னு மனைவி நினைப்பான். ஆனா 5வது நாள் போயிட்டீங்களே, வந்துருங்க. ஒரட்ட சத்தம், தூங்கவே முடியாது, வீடே அதிரும். சில நேரத்தில் கர் 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 இந்த பாக்ஸில் எப்படி வாலியம் தாத்தி வச்சா அந்த மாதிரி அதிரும். இருந்தாலும் அவர் இல்லாம என்ன இருக்காது? தூக்கமே இருக்காது. அதனாலதான் அவன் தனிமையாய் இருப்பது நல்லது அல்ல என்பதை ஆண்டவர் உணர்ந்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையுரையாளர் 4வது அதிகாரம் 12வது இறைவால் சொல்கிறது, தனி மனிதனை வீழ்த்தக்கூடிய எதிரியை இருவராய் எதிர்த்து நிற்க முடியும், 30 கயிறு அறிவது கடினம் என்று சொன்ன 3 முடிச்சு போட்டது அருந்து போகாது அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்ப கடவுள் என்ன பண்றாரு? தொடக்க புத்தகம் 2:17 சொன்னாரு, அவனுக்கு மனிதன் தனிமையாய் இருப்பதனால அவனுக்கு சரிநிகரான துணையை உண்டாக்குவோன்னு 2:18 சொன்னார். சரிநிகரான துணை, ஏற்ற துணை என்று சொன்னார். அப்போ இந்த குடும்ப வகுப்புல, இந்த கிளாஸ்ல நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மனைவி, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கணவன் எப்படிப்பட்ட கணவன்? எப்படிப்பட்ட கணவன்? சரியில்லாத கணவனா? எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மனைவி சரியில்லாத மனைவியா? சரியான மனைவி. உனக்கு அந்த கணவன், அந்த மனைவி அமையலன்னு வைங்களேன், பிரச்சனை தான். நீ நினைக்கலாம் சரியில்லைன்னு, ஆனா யாரும் நினைக்கிறா? கடவுள் என்ன நினைக்கிறாரு? சரிநிகரான துணைங்கிறாரு. துணை ஏன்றது தொடர்ந்து பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். ஆரம்பத்துல ரொம்ப சந்தோஷமா தான் போச்சு. கல்யாணம் ஆன புதுசுல தெரியவே தெரியாது, என் புருஷன், என் புருஷன், புருஷன் 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 புருஷன். ஏன் புருஷன் வந்துச்சு தெரியுமா? தெரியுமா? இந்த அம்மா டெய்லி புரு காப்பி கொண்டு போய் இவரு கொண்டு போய் கொடுக்கறதுனால, யாரு? கணவர் கொண்டு போய் கொடுப்பாராம் புரு காப்பி போட்டு. அதனால புருஷன் புருஷன் மாத்தி கடைசி அது திரிந்து புருஷன். அப்ப உங்க புருஷனை ஏன் புருஷன் சொல்றாங்கன்னா, அவர் புரு காப்பி கொண்டு வந்து கொடுக்கறதுனால அவர் என்னாச்சு? புரு சன், புருஷன். அதனாலதான் புருஷன் ஆச்சு. அப்போ தெரியறது இல்லை. பொண்டாட்டியை தூக்கிட்டு நடக்கிறான், போண்டாட்டி போண்டாட்டி போண்டாட்டின்னு. இவன் கல்யாணம் ஆன புதுசுல போண்டாட்டி போண்டாட்டி போண்டாட்டின்னு. அவன் எப்போ 2 வார்த்தை பேசுறாளோ அது வரைக்கும் போண்டாட்டி. இந்த ஆளும் போயிட்டே இருப்பான், போண்டாட்டி போண்டாட்டி போண்டாட்டின்ட்டு. அவன் 2 மிதி மிதிச்சோன்னதான் தெரியும், அடடடா இதுக்காடா இப்படி கஷ்டப்பட்டோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கல்யாணமான புதுசுல 2 பேர் பஸ்ல போறான். 2 பேர் சீட்ல உட்கார்றாங்க, கணவன் மனைவி. கல்யாணமான புதுசுல 2-3 நாள்ல 2 பேர் சீட்ல இன்னி 2 பேர் உட்காரலாம். அந்த அளவுக்கு நெருக்கம். கல்யாணமான புதுசுல கண்டக்டர் வந்து டிக்கெட் கேட்டான். டிக்கெட் நான் புருஷன் 1 டிக்கெட்னா. கண்டக்டர்னா 2 பேர் இருக்கிறீங்க, ஏன்டா 1 டிக்கெட் வாங்குற? நாங்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். யாரா சொன்னது? எங்க சாமியார் சொன்னார். சொன்னா, டேய் 2 பேர் இருக்கிறீங்க, 2 டிக்கெட் வாங்க, இல்லைன்னா ஒருத்தர் இறங்கிப்போம். கல்யாணமாகி 3 வருஷம் இதே பஸ்ஸில் போதுங்க. அந்த அம்மா முன்னாடி உட்கார்ந்துருக்குற, இவர் பின்னாடி உட்கார்ந்துருக்கிறார். அந்த அம்மா பேக்கில் ஒரு உடஞ்சி போன கண்ணாடியை வச்சுக்கிட்டு லிப்ஸ்டிக். கண்டக்டர் வந்து டிக்கெட் கேட்கும்போது கண்டக்டர் வந்து டிக்கெட் கேட்டான். யாருமா உனக்கு டிக்கெட் வாங்குறது? பின்னாடி இருக்கிறான் பாருங்க. பின்னாடி யாருமா? அங்க பாருங்க ஒருத்தன் கருவாய, யார் யாப்பா சைட் அடிக்க, அங்க பாருங்க அங்க பாருங்க, அவன் தான் எடுப்பான். 3 வருஷத்துல இவன் என்ன ஆயிட்டான்? கருவாய் ஆயிட்டான்.
அவர் பின்னாடி குழந்தைய வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறார் நம்பாளு. இந்த அம்மா இங்கே பேகு கேக்கில் லிப்ஸ்டிக்கு இதெல்லாம் வச்சுக்கிட்டு செல்போனை பார்த்துக்கிட்டு இருக்கிற அவர் பின்னாடி குழந்தைய வச்சுக்கிட்டு குழந்தை கூட கொஞ்சிக்கிட்டு இருக்கிறார். அவர்கிட்ட கேட்டார், முன்னாடி இருக்கிற அந்த அம்மாவுக்கு யார் யார் டிக்கெட் வாங்குறது? பன்னி மாறி குண்டா உருண்டு கிடப்பாலே ஒருத்தி, குடுங்க வாங்கி தொலைக்கிறேன். எவ்வளவு காலத்துல இந்த குடும்ப உறவுகள் அருந்து போது பார்த்தீங்களா? எப்படி மகிழ்ச்சியா இருக்க வேண்டியது. தெய்வமே குடும்பத்துல வந்து பிறக்கிறார். இந்த குடும்ப வாழ்க்கை அவ்வளவு மகிழ்ச்சி என்பதை உணர்ந்த ஒரு கடவுள் குடும்பத்துல வந்து பிறக்கிறார். ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய குடும்பங்கள் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப வேதனைகளும் சங்கடங்களாக போயிட்டு இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பல வசனங்கள்ல விவிலியம் சொல்கிறது. தோபியாசின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆவது இறைவார்த்தை, மத்தேயு நற்செய்தி 19ஆவது அதிகாரம் 6ஆவது இறைவார்த்தை, மார்க்கு நற்செய்தி 10ஆவது அதிகாரம் 9ஆவது இறைவார்த்தை, இதெல்லாம் என்ன சொல்லணும்னா, மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என கண்ட ஆண்டவர் அவனுக்கு சரிநிகரான துணை உண்டாக்கின ஆண்டவர் சொன்னாரு. கடவுள் நினைச்சது மனிதன் என்ன பண்ணக்கூடாதான்? பிரிக்க கூடாது. கடவுள் நினைத்ததை மனிதன் பிரிக்க கூடாது என்று இறைவார்த்தை சொல்லுறது. எப்படி பிரிக்கிறோம்? நானும் நீங்களும் சொல்றோம், அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அவ கோபப்படுறா, இவர் குடிக்கிறாரு, இவர் சரியா குடும்பத்தை கவனிக்கிறது இல்லை, சரியா பேசுறது இல்லை, இவ ரொம்ப கோபப்படுறா, குடும்பத்துல சரியா இவ சமைக்க மாட்டேங்கிறா, இவ சரியா வாழ்றது இல்லை, என்ன சரியா கவனிக்கிறது இல்லை, எங்கூட சரியா பேசுறது இல்லை, எப்ப பாரு பேசிக்கிட்டே இருக்கிறா, நிறைய வாயடிக்கிறான் எல்லாம் சொல்லி ஒருவர் குறையை ஒருவர் காட்டி பிரிக்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, கடவுள் நினைச்ச மனுஷன் பிரிக்க கூடாது. இன்னைக்கு டைவார்ஸ் என்கிற விஷயத்துல பல கோர்ட்டுகள்ல பார்த்தீங்கன்னாக்கா கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் தான் அதிகமா நிக்கிறான். மன்னிக்க முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. அதனாலதான் மன்னிப்பை குறித்தும் நிறைய காரியங்களை குறித்து நேற்று சொன்னோம். பெரிய ஆளுகள் எல்லாம் இல்ல, அப்பா அம்மாவைய வெளியிருக்கிறவன இல்ல, சொந்த கணவனை மன்னிக்க முடியல, சொந்த மனைவியை மன்னிக்க முடியல. இது ஒரு பெரிய ஒரு சவால் தான். ஏன்னா நீ எங்கனாலும் போய் வாழ்ந்துடலாம், வெளியே போய் இருந்துடலாம், கடைசியில் நீ எங்க வரணும்? வீட்டுக்கு வரணும். வீட்டுக்கு வந்தபோதுதான் அந்த வீட்டில் தான் மகிழ்ச்சி இருக்கு. எனவே அங்கதான் வந்தாகணும், அங்கதான் வாழ்ந்தாகணும். ஆனால் பல பேர் இன்னைக்கு வேற வேறையா இருக்கிறான். சில வீடுகள் சுடுகாடா இருக்குது. சுடுகாடு எப்படி இருக்கும்? சுடுகாடு எப்படி இருக்கும்? அமைதியா இருக்கும். அதான் மயான அமைதின்னு, அமைதியா இருக்கும். ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க, கணவன் மனைவி பேசிக்கவே மாட்டாங்க. எங்க ஊர்ல இப்படிதான், ஒருத்தர் பேசிக்கவே மாட்டார், எல்லாம் எழுதி வைக்கிறது தான். மனைவி அவருக்கு வேலைக்கு முடிச்சுட்டு வந்தோன்னு எழுதி வைப்பார், காப்பி வேண்டும்வார். மனைவி காப்பி கொண்டு வந்து வச்சுட்டு வைத்திருக்கிறேன் எடுத்து குடிக்கவும். அவர் சுடு தண்ணி போட்டு வைக்கவும். இந்த அம்மா போய் சுடு தண்ணி போட்டு வச்சுட்டேன்னு எழுதி வைக்கும். இவர் மறந்துட்டு பார்த்தா அது பச்சை தண்ணியா மாறிடும். இப்படி ஒரு நாள் இவர் வெளியூருக்கு போகணும். இவர் என்ன பண்ணாரு, என்னை காலை 5 மணிக்கு எழுப்பி விடவும் எழுதி வச்சார். 5 மணிக்கு அவர் போக வேண்டிய பஸ் போயிடுச்சு. அவருடைய ப்ரோக்ராம் லட்சக்கணக்கான பணம் அவருக்கு லாஸ். உடனே இவர் கோபப்பட்டு 6 மணிக்கு எழுதினாரு, ஏன் என்னை எழுப்பி விடவில்லை? உடனே அந்தம்மா எழுதிச்சு, தலகாணியை தூக்கி பார்க்கவும். உடனே தலகாணி கடியில் இருக்குது, நான் 5 மணி ஆகிவிட்டது, எந்திரிக்கவும். இன்னைக்கு நம்ம குடும்பங்கள்ல கூட பேசுறது இல்லைங்க. பேசுனா போதுங்க, பேசுனா தீராத்த பிரச்சனை எந்த பிரச்சனையும் கிடையாது. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வருவதற்கு, போராட்டங்கள் வருவதற்கு, அவங்களுக்குள்ள சண்டை வருவதற்கு, பிரிவினை வருவதற்கு என்ன தெரியுமா காரணம்? பேசுறது இல்லை, மனம் விட்டு பேசுறது இல்லை. சிலர் சொல்றது என்னன்னா, பேசுனா தான் பிரதர் பிரச்சனையே வருது, அந்த ஆள் கூட பேசாம இருக்கிறது நல்லது, அவ கூட போய் பேச சொல்றீங்களே பிரதர். வேற யாரு கூடனாலும் பேசலாம், அவ கூட பேச்ச கொடுத்தோம் அவ்வளவுதான். வாய் ஆடின்னு இருக்குது, வாய் ஆடேன்னு இருக்கா இருக்கா இருக்கா? அப்போ நம்ம பேச்ச குறைக்கணும். அதை பத்தி அப்படியே நம்ம வரும். அப்போ இந்த ஆணுக்குள்ள ஆணும் பெண்ணுமாக படைச்சார், ஆண்டவர் படைச்சார்ல, குறை இருக்கு, நிறை மாத்தணும். என்னன்னா ஆணுக்கு என்ன இல்லை, என்ன இல்லை, வினா எலும்பு இல்லை. அப்ப இந்த வினா எலும்பு வரணும், வந்தாதான் அவன் நிறைவாக மாறுகிறான் ஒரு ஆண். ஒரு பெண்ணுக்கு என்னவே இல்லை,
வினா எலும்பே இல்லை, ஒண்ணுமே இல்லை. யாரால படைக்கப்பட்டாய்வா? விழா எலும்புனால தான் படைக்க. அப்போ ஒருத்தரும் உணரணும், அவர் இல்லாம நான் வாழ்ந்துருவேன், அவ இல்லாம நான் வாழ்ந்துருவேன். சும்மா சும்மா அப்படி சொல்றதெல்லாம் சும்மா. அப்படி இருக்க முடியாது. அப்படி இருந்தா உனக்கு இதயமே இல்லை, உன்னோட கருணை இல்லை, அன்பு இல்லைன்னு அர்த்தம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க, நிறைய வீடுகள் அப்படி இருக்காங்க. அவர் அந்த ரூம்ல இருந்தா இந்த ரூம்ல இருப்பாங்க. ஃபோன் பண்ணுவார், எனக்கு சாப்பாடு வையின்னு. அங்கே பக்கத்து ரூமில் இருந்து கொண்டு வந்து வச்சிருக்கேன், எடுத்து கொட்டிக்கும். அதுவும் சில நேரங்கள் என்ன ஆகுது, இந்த உங்க அப்பனை கூப்பிடு பிள்ளைங்க கிட்ட, இது போய் உங்களை கூப்பிடுறாருன்னு. எந்த நாய் என்னை கூப்பிடுச்சு, எந்த நாய் கூப்பிடுச்சுன்னு கேட்கிறாருங்க. அந்த எரும மாட்டுக்கிட்ட போய் சொல்லு, எரும மாட்டுக்கிட்ட சொல்ல சொல்றாரு. இதுங்க மீடியேட்டர் யாரு, குழந்தைங்க. இதுங்க அடிதடியை பார்க்குது. அப்பாவும் அம்மாவும் அடிதடி பார்த்துட்டு நிறைய பேர் இன்னைக்கு கல்யாணமே வேண்டான் இருக்கிறான். லிவிங் டுகெதர், லிவிங் டுகெதர்னா கல்யாணம் இல்லை, எதுவுமே இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துக்குவாங்க, எப்போ வேணும்னாலும் போய்க்கலாம். இன்னைக்கு லேட்டஸ்ட் ட்ரெண்ட் அதுதான், லிவிங் டுகெதர். திருச்சிலாம் உடைச்சிட்டான் அந்த கணவன் மனைவி, அந்த திருவருச்சாலும் அது போயிடுச்சு. லிவிங் டுகெதர் தான் ஜாஸ்தி. அப்படி வாழ்ந்துக்கிட்டா பிரச்சனை இல்லை, எனக்கும் உனக்கும் பிரச்சனையாக பிரிஞ்சிடலாம், அவ்வளோதான். அது வரைக்கும் கணவன் மனைவியாக ஒன்றா வாழ்கிறோம், கல்யாணம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறோம், அவ்வளோதான். வாழ்ந்துட்டு பிரச்சனைனா போயிடலாம். ஆனால் இது நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கா, நல்லா இருக்குமா? இல்லை, அது திருவருட்சாதனுக்கு ஆப்போசிட்டானது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சேர்ந்து சொல்லுங்க ஒரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதே மாதிரி நான் கர்நாடகாவில் ஒரு நாள் தியானம் நடத்துகிற போது கேட்டேன், ஒரு அம்மாட்ட அடுத்த ஜென்மன்ட்டு இருந்தா அந்த அம்மா சொல்லிச்சு, எத்தனை ஜென்மமானாலும் பிரதர் அவர் தான் எனக்கு புருஷனாக வரணும். 2000 பேர் இருக்கிறான் கூட்டத்தில். அந்த அம்மா எந்திரிச்சு சொல்லிச்சு, எத்தனை பேர் இருந்தாலும் அவர் தான் பிரதர் எனக்கு கணவனாக வரணும். அப்போ நான் சொன்னேன், எல்லாரும் கை தட்டுங்க. அந்த அம்மா பாருங்க, அந்த கணவனை அந்த அளவுக்கு நேசிக்குது. கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து கேட்டேன், ஏக்கா உன் புருஷனை அவ்வளவு பிடிக்குமா? இந்த புருஷன் சொல்றதுல யாருக்காவது வருத்தம் இருக்கா? ஏன்னா அது பேச்சு மொழியில நான் சொல்லுவேன். கணவன் சொன்னோமா புருஷன் சொல்லாமா? கணவன் சொல்லலாம். கணவனை ஏமா இந்த கணவனை வந்து இவ்வளவு கணவனை நேசிக்கிறிய, அவ்வளவு நல்லவரான் இல்லை பிரதர், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவர் தான் பிரதர் எனக்கு கணவனாக வரணும். ஏன்க்கா அதை சொல்லு, நான் வெளியில் போய் சொல்கிறேன் அப்படின்னு அந்த அக்கா சொல்லிச்சு. 7 ஜென்மத்துக்கும் அவர் தான் நான் கணவனாக வரணும்னு வேண்டிக்கிறதுக்கு என்ன தெரியுமா பிரதர் காரணம்? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இவனை மாதிரி ஒரு இடிச்சவாங்க எனக்கு கிடைக்க மாட்டான் பிரதர். இந்த குடும்ப வாழ்க்கையிலங்க இது வரணும், 2 பேரும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வரணும். என் கணவன் ஏன் தெரியுமா ஆண்டவர் நீங்கள் இருவரல்ல ஒரே உடல்னு சொன்னார்? ஏன் தெரியுமா? இந்த ஒரு உடலாக மாறுவது என்பது என்னன்னா, ஒரு கணவனுடைய குணம், அவருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, என்ன தெரியும், எப்படிப்பட்டவர் என்கிறதை உள்வாங்குவது. என் மனைவி யாரு, அவ எப்படி பேசுவா, எப்படி நடப்பா, எப்படி சிரிப்பா, எப்படி நடந்தா அவளுக்கு பிடிக்கும்ன்றதை உள் வாங்குவது. அதுதான் நீங்கள் இருவரல்ல ஒரு உடல். அது மறைபொருள் என்று சொல்லப்படும். எப்படி சாதாரண கோதுமை அப்பம், சாதாரண திராட்சரசம் இயேசுனுடைய உடலாக ரத்தமாக அது மாறுகிறதோ, மாற்றம் பெறுகிறதோ, அதுபோல ஒரு மனைவி கணவனாகவும் கணவன் மனைவியாகவும் மாற்றம் பெற வேண்டும். கணவனை பற்றி சொல்லணும். சில நேரங்களில் உதாரணத்துக்கு என்னுடைய இதை சொல்கிறேனே, நான் ஃபோன் பண்ணும்போது என் மனைவி சொல்லுவாங்க, இப்போதாங்க உங்களுக்கு ஃபோன் அடிக்கலான்னு எடுத்தேன். கரெக்டாக நீங்கள் கூப்பிடுறீங்க. அந்த ஒரு மனம் அதை சொல்கிறாங்க டெலிபதி அப்படின்வாங்க. அந்த மனம் எப்படின்னா, அவங்களுக்கு கணவனுக்கு தெரியும், மனைவிக்கும் தெரியும் என்ன பிடிக்கும். அந்த ஒரு மனம், ஒரு மனதின் ஆவி. ஒன்றும் இல்லை, நேற்று ஆராதனை நேரத்தில் நான் அன்புக்கு, ஏன்னா உங்களுக்கு தெரியும் நாங்கள் நிறையா நம்ம தியானங்களில் நிறைய அந்த பாடுற பாட்டு ஆராதனை பாடலாம், அந்த பாடல் பாடி தான் பாடுவோம். அவன் திடீர்னு யோசிக்கிறேன், இந்த பாடல் பாடினா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறேன். பிரதர் அன்புக்கு ஊருவேன்னு ஆரம்பிச்சார். அப்போ அந்த ஒரு மனதின் ஆவி இருக்கணும்.
நம்ம மனிதர்கள் அன்பினால குறைவுபட்டவர்கள். அன்புல நீ உன்னுடைய அன்பை என்னத்தான் உசுரை கிழிச்சு கொடுத்தாலும், ரத்தத்தை கிழிச்சு உன் கணவனுக்காக உயிரை கொடுத்தாலும் அது அன்பாக மாறாது. எப்ப அன்பு வரும்னா ரோமர் 5:5 சொல்றபடி பரிசுத்தாவினால அன்பு உங்களுடைய இதயத்தில் வரும்போது, நீ ஆண்டவருக்குள்ள இருக்கிற போது, நீ ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிற போது, அப்பதான் உன் கணவனை உன் மனைவியை அன்பாய் நேசிக்க முடியும். அந்த அன்பும் கடந்து வரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுல ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. எரேமியா புத்தகம் 18வது அதிகாரம் 31, 32 வாசிங்க. எரேமியா 18, 31, 32. இருபத்தி 3 இருக்கா பிரதர்? எரேமியா, சரி சரி சாரி. தொடக்க நூல் 3:12 வாசிங்க. அதே வசனத்தை அந்த மற்ற இடத்துல வாசிப்போம். தொடக்க நூல் 3வது அதிகாரம் 12வது இறைவார்த்தை 3:12. ம் 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 ம். அவன் என்ன சொல்றாரு? நீர் யாரு? என்ன சொல்றாரு அவர்? ஆதாமு நீர் தந்த பெண். ஆண்டவர் கொடுத்ததுங்க. இப்ப ஆண்டவர் கொடுத்தது, இந்த கணவனை கொடுத்தது, மனைவியை கொடுத்தது ஆண்டவர் இல்லையா? ஆண்டவர் கொடுத்ததுன்னா அதுல குறைய பார்க்கறதுக்கு எனக்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு? என் கணவன் கிட்ட குறைய பார்க்கறதுக்கு என்ன எனக்கிட்ட என்ன அருகதை இருக்கு? என் மனைவி கிட்ட குறைய பார்க்கறதுக்கு எனக்கு என்ன அருகதை இருக்கு? ஏன்னா கடவுள் கொடுத்தது. கடவுள் கொடுத்ததுல குறைய பார்க்கறதுனாலதான் நம்ம வீட்டுல நிம்மதி இல்லாமல் போனது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நிறைய குறைகளை மட்டும்தான் பார்க்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் கடவுள் சாதாரணமாய் படைக்கவில்லை. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒவ்வொருவருக்குள்ளும் நல்ல நல்ல குணங்கள், நிறைய திறமைகள், நிறைய தாளந்துகள் எல்லாத்தையும் வச்சுதான் ஆண்டவர் படைச்சார். யாரையும் வெறுமையா படைக்கிறதே இல்லை. என் கணவன் சரியில்லை, என் மனைவி சரியில்லை, அவளுக்கு பேச தெரியாது, அவளுக்கு இங்கிலீஷ் தெரியாது, அவளுக்கு அந்த நாலேஜ் இல்லை, அவளுக்கு இந்த நாலேஜ் இல்லை, சாப்பிட தெரியாது, சமைக்க தெரியாது இல்லை. என் கணவன் சரியா பேச தெரியாது, அவர் குடிக்கிறாரு, அடிக்கிறார். ஆண்டவர் நிறைய திறமைகளை கொடுத்திருக்கிறார். ஆனால் நானும் நீ என்ன பண்றோம்னா அந்த குறைகளை மட்டும்தான் பார்க்கிறோம். நிறைய இருக்கிறது. இந்த உலகத்தில் எப்படி நிறைய இருக்கிறதோ அப்படி எல்லா மனிதனுக்கிட்டையும் குறை இருக்கு. ஆனால் நான் என்ன பண்றேன்? அந்த குறையை மட்டும்தான் பார்க்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி பக்கத்தில் ஒரு ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஒரு ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்போ ஒரு சாமியார் என்னதான் இந்த தூங்குறது அப்படி வந்துடுது இல்லை? இறைவார்த்தை கேட்டாலே என்ன வருது? நல்லா தூக்கம் வருது. இப்படிதான் ஒருத்தர் என்ன பண்ணா, ஒரு தாத்தா தூங்குவார் மாசத்துல எல்லாம். அப்போ ஒரு ஃபாதர் என்ன பண்ணாரு, அந்த பையன்கிட்ட சொன்ன, பேரங்கிட்ட சொன்னார், உங்கள் தாத்தா தூங்குனா நீ கிள்ளி விட்டு எழுப்பி விடு. ஏன்னா அந்த தாத்தா தூங்குறது மட்டும் இல்லை, குரட்டை விடுவார். ஒவ்வொரு திருப்படியிலும் ரொம்ப குரட்டை விட்டு தூங்குவார். ஃபாதருக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருந்ததுனால பையன்கிட்ட சொன்னார், நீ உங்கள் தாத்தாவை கிள்ளி விட்டு எழுப்பி விடணும் அவர் தூங்கும்போது. நீங்கள் என்ன தருவீங்கன்னா உனக்கு 10 ரூபா தரேன் அப்படின்னாரு. அப்போ வாரம் தாத்தா தூங்க ஆரம்பிப்பார், பையன் கிள்ளி விடுவான். முடிச்சுட்டு மாதம் முடிச்சோன்னா ஃபாதர்கிட்ட 10 ரூபா வாங்கிட்டு போயிடுவான். ஒரு நாள் ஃபாதர் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணி மாசில் பயங்கரமாக பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கிறார். தாத்தா பயங்கர குரட்டை விட்டு தூங்குறார். ஃபாதரு அந்த பையனே பார்க்குறார். பையனை பார்க்க சொல்ற, உன்னிடத்துல சொல்லுகிறேன் அப்படி இப்படியெல்லாம் சொல்கிறாரு. பையன் கண்டுக்காமல் இருக்கிறான். ஃபாதரை கண்டுக்கவே இல்லை. ஃபாதர் டென்ஷன் ஆகிட்டார். அன்னைக்குனா தாத்தா சரியான குரட்டை. ஃபாதர் மாசெல்லாம் விட்டுட்டு பையனை கூட்டே, நன்றி கெட்டவனே, வாரம் உனக்கு 10 ரூபா கொடுத்தனடா, ஏன்டா உங்கள் தாத்தாவை எழுப்பிடல? போப்பாதார் பெரிய 10 ரூபா. எங்கள் தாத்தா இன்னைக்கு 200 ரூபா கொடுத்துட்டு சொன்னார், என்னை கண்டுக்காதரான்னாரு அப்படின்னு. உங்களை யாராவது காசு கொடுத்து கூப்பிட்டு வந்தாங்களான்னு தெரியல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
அப்போ அந்த கடவுள் தந்தது, அந்த கடவுள் தந்ததுல குறைய பார்க்கிறோமே, குறைய பார்க்கிறோம். நம்ம கிட்ட இருக்கிற குறை தெரியவே தெரியாதுங்க. ஒரு கணவன் போனாரு, ஒரு கணவன் போயிட்டு சொன்னாரு, டாக்டர் டாக்டர் என் பொண்டாட்டிக்கு காது கேட்கறது இல்லை. டாக்டர் சொன்னார், உன் பொண்டாட்டிக்கு காது கேட்குறேன்னு நீ எப்படி சொல்ற? தூரத்துலேருந்து கேட்கலையா பக்கத்துலேருந்து கேட்கலையா? அதை நான் பார்க்கல டாக்டர், போய் பார்த்துட்டு வா. எங்கேருந்து உன் பொண்டாட்டிக்கு காது கேட்கறல? டாக்டர்கிட்டருந்து வந்தார், காலையிலே போனார். காலையில் வந்தோன்னே கேட்டுக்கிட்ட இருந்து கேட்டார், இன்னைக்கு என்ன செஞ்சு வச்சேன்னார். சத்தத்தை காணும். இப்போ இவர் நினைச்சாரு, தூரத்துலேருந்து கேட்டாக்க என் பொண்டாட்டிக்கு காது கேட்கல. வீட்டுக்கிட்ட வந்து கதவு முன்னாடி கேட்டாரு, இன்னைக்கு என்ன செஞ்சு வச்ச? கேட்கல. கொஞ்சம் பக்கத்துல என் பொண்டாட்டிக்கு காது கேட்கல. கிச்சனுக்கிட்ட போய் சொன்னாரு, கிச்சன்ல அவ சமைச்சுக்கிட்டு இருந்தா, கிச்சன் பக்கத்துல போய் கேட்டாரு, இன்னைக்கு என்ன சமைச்சு வச்ச? காது கேட்கல. பக்கத்துல போய் நின்றுட்டு கேட்டான், காதுக்கு பக்கத்துல, இன்னைக்கு என்ன சமைச்சு வச்சேன்னா குடுத்தா ஒரு அடி பலாருன்னு. அட செவிட்டு நாய, டோரு கிட்ட நீ கேட்டு கிட்ட வரும்போது உப்மா கிண்டி வச்சேன் உப்மா கிண்டி வச்சேங்கிற, என்ன செஞ்சு வச்ச என்ன செஞ்சு வச்சுன்னு வர செவிட்டு நாய, உன்னை கட்டிக்கிட்டு நான் படுற அவஸ்தை. இப்ப யாருக்கு காது கேட்கறல? யாருக்கு காது கேட்கறது இல்ல? இவன் யாருக்கு காது கேட்கறது இல்லைன்ட்டு போனா. இது வந்து நான் நிறைய ஜோக்ஸா சொல்லணும்னா சீரியஸ்னஸ் இருக்கு. இந்த ஜோக்கில் நிறைய சீரியஸ்னஸ் இருக்கு. என்னன்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் இப்படிதான், ஒவ்வொருத்தருமே நினைக்கிறோம், இவனை கட்டினதுக்கு இவன் அண்ணனை கட்டியிருக்கலாம், அவன் கொஞ்சம் பரவாயில்ல, ஏன் அவன் தம்பி கொஞ்சம் நல்லா தான் இருந்தான், ஆனா இது இடையில வந்து எனக்கு சிக்கிச்சு பாரு. சிலர் அதுதான் நினைப்பாங்க பெண்கள். இவன் நம்பாலும் எங்கெங்கேயோ போய் பச்சை கிச்செல்லாம் சாப்பிட்டு தேடி தேடிட்டு வருவான். ஏதோ ஒரு நொத்தலை கட்டிக்கிட்டு வந்தவனு கடை வந்து கோயிலில் பார்த்தா அழகழகா ஒரு அழை. நான் தேடும் போது இதுங்கெல்லாம் எங்கடா போச்சு? குறைகளை பார்க்கிறோம், நிறைய குறை நம்பகிட்டே இருக்கு. இந்த கணவன் மனைவியினுடைய பிரச்சனைகளைய ஒரு பெரிய பிரச்சனை, மிகப்பெரிய பிரச்சனை, கோர்ட்டு வரைக்கும் போச்சு. அதுக்கு என்ன தெரியுமா காரணம்? ஒருவேளை கணவனாய் மட்டும் இருக்க முடியாது, மனைவியாய் மட்டும் இருக்க முடியாது, ரெண்டு பேரும் தான் காரணம். எந்த ஒரு பிரச்சனையும் ஒருவரை சார்ந்து இருக்கவே இருக்காது, ரெண்டு பேரா இருக்கும். ஒருவேளை கணவன் மோசம், அடிக்கிறான், குடிக்கிறான், தப்பா வாழ்க்கை வாழ்றான், நீ சரியில்லைன்னு அர்த்தம். ஏன் சொல்லு? அவனை கடவுள் உன் கையில வச்சு கொடுத்தார், கடவுள் உன் கையில வச்சார். விவிலியத்தில் வாசிக்கிறோம், 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 14ஆவது இறைவார்த்தையில் சொல்லப்படுகிறது, நல்ல ஒரு மனைவினால கணவன் திருந்துவாயா. 7:14 1 கொரிந்தியர் 7:14 சொல்றாரு, நல்ல மனைவினால் அவன் திருந்துவான், நல்ல கணவனால் அவ திருந்துவாயா. பிரைஸ் தி லார்ட். எடுத்தவங்க வாசிங்கம்மா. தெரியாதான்னு பவுல் கேட்கிறார். உன்னால மீட்படையலாம், உன்னால் அவள் மீட்படையாமல் இன்றைக்கு உன்னுடைய குடும்ப வாழ்க்கை நடுத்தருவில் வந்திருக்கிறா, அதுக்கு நீதான் காரணம். ஒருவேளை மனைவி பிரச்சனை பண்ணிட்டு போறானா கணவன் காரணம், கணவன் பிரச்சனை பண்ணிட்டு போறானா மனைவி காரணம், நீங்களாம் காரணம் என்று சொல்லி பவுல் தெளிவாக சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுடைய ஜெபக்குழுவில் வந்த ஒரு சகோதரி நல்லா ஜெபிப்பாங்க, நல்ல உபவாசம் வந்து ஜெபிக்கிற மனைவி, அற்புதமாய் ஜெபிக்கிற மனைவி. அவளுக்கு கடவுள் ஒரு குடிகார கணவனை, மோசமானவனை கொடுத்தான். கெட்ட கெட்ட வார்த்தை, அசிங்கமா பேசுவான், அடிக்குவான். ஒரு நாள் அடிச்சு ஒரு துணியெல்லாம் கழட்டி வீட்டை விட்டு துரத்தி விட்டான் நைட்ல. ஒரு டவலை போத்திக்கிட்டு கோழி கூண்டு பக்கத்தில், நாய் கூண்டு பக்கத்திலேயே இருந்து, அப்படிப்பட்ட மனைவி. அவங்க வந்து சொல்றாங்க, நான் கேட்டேன், ஏமா இப்படியெல்லாம் பண்ணாரு, அவர் மேல கோவம் இல்லை பிரதர். இல்லை பிரதர், அவரு கொடுத்தது பிரதர், அவர் கொடுத்தது என்னத்த பிரதர் குறைய பார்க்க முடியும், ஒரு நாள் மாத்துவார் பிரதர். முட்டி போட்டு ஜெபிப்பான், நம்ம முட்டி போட்டு ஜெபிக்கும், அப்படியே அப்படியே கையை ஒருத்து துதிக்கும். பயங்கர குடிக்காரன். ஒரு நாள் அவன் குடிச்சிட்டு இருக்கிறான்,
குடிக்கிற சாராயம் இயேசுனுடைய ரத்தமாய் மாறுறதை அவன் உணர்கிறான். அது ரத்தமாய் மாறுறதை உணர்றான். குடிச்சிட்டு வரான். இந்த அம்மா முட்டி போட்டு ஜெபிக்குது. அவன் வரான், வந்து ஃப்ரெண்ட்ஸும் கூட குடிச்சிட்டு இருக்கும்போது சொல்கிறான், டே இது ரத்தம்டா. அவன் சொன்னான், டே என்னடா அறிவு கட்டவனே, ரத்தம் இல்லடா சாராயம். டே ரத்தம்டா, அங்கே போகிற ரத்தமாக இருக்குடா. இயேசுனுடைய ரத்தமாய் அது மாறினது. பெரிய மனமாற்றத்தில் வந்து இன்னைக்கு என்னோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரனாய் அவன் மாறி இருக்கிறான் என்று சொன்னார். அதற்கு காரணம் அந்த மனைவியினுடைய ஜெபம் தானே. பிரைஸ் தி லார்ட். அந்த மனைவியினுடைய ஜெபம். இப்ப வாசித்தபடி உன்னால் உன் கணவன் மனம் மாறலாம், உன்னால் உன்னுடைய மனைவி மனம் மாறலாம் என்பது மறந்து போகாது. ஒருவேளை உன் குடும்ப வாழ்க்கையில இன்னைக்கு வேதனைகளும் சங்கடங்களும் பாரங்களும் இருக்கு இல்லைன்னு ஆண்டவர் சொல்ல காரணம், ஆண்டவர் சொன்னார் உலகத்துல உனக்கு துன்பங்கள் உண்டு, அதை நீ ஜெயிக்கணும்னா நீ என்ன பண்ண, உன் கணவனை நேசிக்க ஆரம்பிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியா மாறணும்னா 3 காரியங்களை நம்ம செய்யணும். ஒன்று, கணவனுக்கு கீழ்ப்படுகிற மனைவி, கணவனுடைய பேச்சை கேட்கிற மனைவி ஒன்று. 2வது, மனைவியை அன்பு செய்கிற கணவன். 3வது, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள். இந்த 3 காரியங்கள் ஒருத்தருடைய வாழ்க்கையில இருந்தா அந்த குடும்பம் மிகுந்த ஆசீர்வாதம் உள்ள குடும்பமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சேர்ந்து சொல்லுங்க ஒரு ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க ஒரு ஹல்லேலூயா. சிரிச்சு சொல்லுங்க ஒரு ஹல்லேலூயா. கையை கொடுத்து சொல்லுங்க ஒரு ஹல்லேலூயா. இந்த பல்ல காமிச்சு சொல்லுங்க ஹல்லேலூயான்னு ஒரு இடத்துல போய் சொன்னேன். பல்ல காமிச்சு சொல்லுங்கன்னு சொல்லி நான் பட்ட அவஸ்தை, ஒரு பாட்டி பல்செட் எடுத்து இப்படி காமிச்சிருச்சு. அந்த அம்மா அந்த நாத்தத்தில் விழுக போய் சாமியார் ஓடி வந்தார். பிரதர் என்ன பிரதர் சொன்னீங்க? இல்லை சாமி, பல்ல காமிக்க சொன்ன அந்த அம்மா பாட்டி பல்செட் எடுத்து காமிச்சிருச்சு, அது கலகில போல இருக்குது, ஸ்மெல்லில் அந்த அம்மா தலை சுற்றி விழுக போய் ஒரே பிரச்சனையாச்சு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி காட்டினவங்க மட்டும் சொல்லுங்க ஒரு ஹல்லேலூயா. இங்கேயும் இருக்கிறாங்களா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, கணவனுக்கு கீழ்ப்படுகிற மனைவி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இறைவார்த்தை சொல்லுகிறது 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 1-2 இறைவார்த்தைகளை வாசிக்கிற போது, திருமணமான பெண்களே உங்கள் கணவனுக்கு பணிந்திருங்கள், இதனால் சிலர் கடவுளுடைய வார்த்தையை ஏற்காதிருப்பினும் மரியாதையுடைய உங்கள் தூய நடத்தையை கவரப்பட்டு. திருமணமான பெண்களே யாருக்கு பணிந்திருங்க? கணவனுக்கு பணிந்திருங்க. இந்த பணிந்திருத்தல் என்பது என்ன? பணிவுன்றது என்ன? பணிஞ்சு போறதுன்றோம். என்னையா? மரியாதை கொடுக்கிறது. அப்புறம் மரியாதை கொடுக்கிறது, பணிஞ்சு போறது. இதே எபேசியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 22ஆவது இறைவார்த்தையில வாசிக்கிறோம். எபேசியர் புத்தகம் 5ஆவது அதிகாரம் 22ஆவது இறைவார்த்தையில, எபேசியர் 5:22, திருமணமான பெண்களே ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவனுக்கு பணிந்திருங்கள். அப்ப பணிவு என்பது என்ன? பணிஞ்சு போறது. அதை எப்படி சொல்லலாம்? இன்னும் ஆழமா சொல்லணும்னா, அவர் சொன்னாரு கரெக்ட் பாயிண்ட், கீழ்ப்படிதல். யாருக்கு கீழ்ப்படினுமா? கீழ்ப்படுகிறீங்களாக்கா? நான் தான் சொல்லிட்டேன். நான் ஒருத்தன், எனக்கு இது புரியவே மாட்டேங்குது. என்னன்னா, இந்த தியான சென்டருக்கு வர்றவங்கெல்லாம் புனிதர்கள்ன்றது மறந்து போகுது இந்த மரமண்டைக்கு. என்னன்னு தெரியறது இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, பணிந்திருங்கள், கீழ்ப்படிங்க. இங்க போலாமா? சரிங்கோ, போலாங்கோ, வாங்குங்கோ, சொல்றீங்களாங்கோ,
வாயா சும்மா தோணாங்கிட்டு இல்லையா? இதை செஞ்சிடலாமா? ஏன் அப்படி செய்யணும்? கீழ்படுகிறோமா? கீழ்படுகிறீங்களா? எங்க படிக்கிறீங்க? கீழ்படிஞ்சாதான் உன் குடும்பத்துல பிரச்சனையே இருக்காது. உன் குடும்ப வாழ்க்கை பெரிய சாட்சியா இருக்குமே. போடுவாங்களே தமிழ்நாட்டில், போங்க நாகர்கோயிலுக்கு போங்க, நாகர்கோயில் இருக்கிற எல்லா பெண்களும் கீழ்ப்படிவதனாலே நாகர்கோயில் பெண்களை போல மாறுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே, வாட்ஸ்அப்பில் போட்டிருப்பாங்களே. போடலையே. போடுறாங்களா? சரி 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 தாய், அப்புறம் சொல்லுவோம் தாய், உங்க சாட்சியை சொல்றதுக்கு நான் டைம் கொடுக்குறேன் தாயே. இது கீழ்ப்படியாதவங்களை பத்தி இந்த கிளாஸ்ல இன்னொன்னு நான் சொல்லணும். நான் பல தியானங்கள்ல இந்த குடும்ப கிளாஸ் எடுத்ததுனால நான் ஒன்று சொல்லணும். என்னன்னா, கீழ்ப்படுகிறவங்களை பற்றியோ நல்லா இருக்கிறவங்களை பற்றியோ செயின்ட்டுங்களை பற்றியோ மாதாக்களை பற்றியோ நான் பேச வரல. நான் என்ன பேச வரேன்னா, கீழ்ப்படியாதவங்க கேட்காதவங்க அவங்கள பட்டி தாங்கோ நான் பேசுறேங்க. சரிங்களா? அதனால யாரும் டென்ஷன் ஆயிராதீங்க வீட்டு மாதிரி. சரியா? ஏன்னா நான் தியானத்துல இதை பத்தியே பெண்களை பத்தி பேசிட்டு இருக்கிற ஒரு அம்மா எந்திரிச்சு, யோ பிரதர, பெண்களை பத்தி மட்டும் பேசுற, ஆண்களை பத்தி பேசாம இருக்கிறேயா? அப்படியா இப்படியாச்சு. அப்ப நான் சொன்னேன், நீங்க தாமா கீழ்படுகிற பெண்ணு அப்படின்னு. இங்கேயே இவ்வளவு கீழ்படுகிறிய. இந்த தியான சென்டர்ல 250 பேருக்கு மத்தியில வந்து பாவ சங்கீதனை பண்ணி, கன்ஃபெஷன் பண்ணி, கவுன்சிலிங் பண்ணி, இப்ப நீ பண்ணியா இருக்கிறியே. ஏன்னா சிலருக்கு அது பிடிச்சிரும். அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறது பிடிச்சிரும். இந்த பண்டிகை மாதிரி பிடிச்சிரும். ஒருத்தர் என்ன பண்ணார், டேய் பண்டிகை போய் பிரச்சனை பண்ண. அப்போ ஒருத்தர் ஒரு பண்ணி சொல்லிச்சு, என்ன ஏதாவது பண்ண நீ பண்ணியா மாறிடுவடான்னு. அப்போ இவன் போய் அவங்க பையன்கிட்ட சொன்னான், டேய் ஒருவேளை நான் நாளைக்கு அந்த பண்ணி என்னை சபிச்சிருச்சு, அதனால நான் பண்ணியா மட்டும் மாறிட்டான், அந்த வாழ்க்கை வேண்டாடா, என்னை கொன்னுடுறான்ட்டான் பையன். என்னை கண்ணு பிடிச்சி கொன்னுடுறான்ட்டான். அடுத்த நாள் அந்த பண்ணி சபிச்ச மாதிரியே அவங்க அப்பா பண்ணியா மாறிட்டான். இவன் அப்பா பண்ணி எங்க இருக்குதுன்னு தேடுறான். எங்கெங்கயோ தேடுனா எல்லா பண்ணிகளும் இருக்குது, கண்டுபிடிக்க முடியல. 3ஆவது நாள் ஒரு கண்டுபிடிச்சான். சேத்துல ஒரு பண்ணி, ஒரு 2 பண்ணிங்க கூட நிக்குது. அப்ப இவன் கூப்பிடுறான் அவங்க அப்பா, டேய் நான் இங்க இருக்கிறேன்டா. அப்ப இவன் சொன்னான், அப்பா நீங்க சொன்ன மாதிரி உங்களை கொன்னுறப்பான்னு கத்தி எடுத்துட்டு வரும்போது அவன் சொல்றான், டே வெட்டிறாரா, நல்லா இருக்குதா இந்த வெயிலுக்கு இந்த சேத்துல போட்டு குழு குழுன்னு இருக்குதுடா, அதுல விட பாடுறா ஒரு அம்மா பண்ணிய செட் பண்ணிருக்கேன்டா பாடுறா, அதனால என்னை வெட்டிடாதரா, நான் இங்கே இருந்துக்கிறேன்டா. அந்த வாழ்க்கை சுகமா இருக்குதுன்னு அங்கே போறோம். மாற்றம் வேணும். என்ன சொல்றாரு ஆண்டவர், ஆண்டவருக்கு பணிந்து இருப்பது போல யாருக்கு பணிந்து இருக்கணுமா இருக்கிறோமா? பிரச்சனை இருக்குங்க. உன் கணவன் சரியில்லை தான், குடிக்கிறான், அடிக்கிறான், வேற ஒரு பெண்ணோட தொடர்பு இருக்கிறது, கோயிலுக்கு வர்றதில்ல, ஜபம் பண்றதில்ல, குடும்பத்தை சரியா, எல்லாம் ஏட்டு செட்டு சரிதான், ஏட்டு செட்டு சரி. நீ சரியா? இறைவார்த்தின் அடிப்படையில் நீ கீழ்ப்படுகிறையா? இவர் என்ன சொல்றாரு, கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல பணிந்திருங்கள். கிறிஸ்து, எஸ் லார்ட். கிறிஸ்து என்ன சொல்றாரு, ஒரு உதாரணத்துக்கு ஒரு இடத்துக்கு போறோம், ஜெபிக்கிற போது சொல்றாரு போகாதேன்னு. போவோமா? போக மாட்டான்னு சொல்லிட்டாரு. ஒரு கல்யாணத்துக்காக ஜெபிக்கிறோம், அதை கட்ட மாட்டோம், இதை செய்ய மாட்டோம். பணிந்திருப்பது போல. அடுத்த பாயிண்ட், மெயினான பாயிண்ட் என்னன்னா, பேதுருல சொல்றார், 1 பேதுரு 3ஆவது அதிகாரம் 3ஆவது இறைவார்த்தை சொல்றது, முடியை அழகுபடுத்துதல், பொன்னகைகளை அணிதல், ஆடைகளை அணிதல் போன்ற வெளிப்படையான. பவுல் சரியா அடிச்சு ஆணித்தரமா அந்த காலத்திலே எழுதுறாரு பாருங்க. நம்ம என்னன்னா வீக்குன்றது தெரியுது. யாருக்கு? பவுலுக்கு என்ன ஃபர்ஸ்ட் வீக்கு? முடி. ஒண்ணுமே இருக்காத முடி,
டாப்பா வச்சிருப்போம். அது பேர் என்ன முடி? சவரி முடி. சவரி முடி. நான் இதை பத்தி பேசும்போது ஒரு தியான சென்டர்ல ஒரு அம்மா எந்திரிச்சு சொல்லிச்சு, பிரதர் முடியை பத்தி நீங்க பேசாதீங்கன்னு. நான் யோசிச்சேன், எதுக்கு இந்த அக்கா என்னை பத்தி சொல்லுது அப்படின்னு. அப்புறம் எப்படியே என் தலையை பார்த்து சொல்லிச்சு, நீங்க பேசாதீங்க. என் மனைவி கல்யாணத்தன்னைக்கு அங்கேருந்து ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுக்கிறான். ஒரு பிளஸ் அங்கேருந்து வருது, இன்னொரு பிளஸ் தெரிக்குது. என் மனைவி கேட்ட, எங்கேருந்தோ வெளிச்சம் எங்கெங்கேயோ போதுங்களேன்னா, என் தலையிலேருந்து தாண்டி போதுச்சு. ஆனால் எனக்கு என்ன ஒரு பெரிய சந்தோஷம்னா, எங்கள் தலைவரே புனித அந்தோணியார் தான். அதனால் நாங்கள் யாரையும் குத்தம் சொல்றதில்லை. முடியை அழகுபடுத்துதல் என்னென்ன பண்ணுறோம்ல, எவ்வளோ அழகாக உங்களெல்லாம் படைச்சார் ஆண்டவர். இதை கொண்டு போய் என்ன பண்ணுறோம், இருக்கிற புருவத்தெல்லாம் பிடுங்கிட்டு இன்னும் என்ன பண்ணுறோம், அப்படியே வரிசையாக லைன் போட்டு ஒட்ட வைக்கிறோம் இல்லையா. இருக்கிற மூஞ்ச எல்லாம் பூசுன்னு பூசி 2 மணி நேரம் பூசுறான். கட்டம் கரேன்னு இருக்கிற பொம்பளை சக்க சவேன்னு மாறுது. கல்யாணத்தன்னைக்கு எந்த பொம்பளையும் வீட்டிலேருந்து வருது, எங்கேருந்து வருது, மணப்பெண்கள் பியூட்டி பார்லர் வந்து பார்த்தா புருஷன் பார்க்குறான். பக்கத்தில் இருக்கிறவன் கல்யாணம் பண்ணுறவன், இந்த பிள்ளைய நான் பார்க்கவே இல்லையடா, யாரையோ கொண்டு வந்து உட்காந்துட வச்சிருக்கிறாங்களே. அடுத்த நாள் குளிக்கும்போது தான் தெரியுது, இது நம்ம கருப்பாய் தான்டா. கட்ட கரேன்னு இருந்த கருப்பாய் இப்போ எப்படியா இருக்குது, செக்க சவேன்னு மாத்திட்டான். Praise the Lord. Hallelujah. அப்ப இந்த முடியை பத்தி பேசுறாரு. அப்புறம் என்ன பண்றாரு, பொன் நகையை பத்தி பேசுறாரு. நகை, அதுக்கு அதெல்லாம் பெண்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை பத்தி எல்லாம் பேசுறாரு. என்னது, ஆடை, ட்ரெஸ்ஸு, சேரி. என்னதான் லட்சக்கணக்கில் உனக்கு சேரீ இருந்தாலும் ஒரு 200 ரூபாய்க்கு ஒரு அம்மா சேரீ கட்டிட்டு வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒன்ன வாங்கணும். பெருமை வேற இதுல. ஒரு அக்கா போய் சொல்லுச்சு, எங்க கணவன் இந்த சேரீ வாங்கிட்டு வந்தார், 200 ரூபா, 500 rupees. 200 ரூபா, 500 rupees. இவளை எவனையாவது இங்கிலீஷ் பேச சொன்னாங்களா? 200 ரூபாயா, 500 rupees. பெண்கள் பெருமை, அதை விடணும், இதெல்லாம் விடுங்கன்றார். அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க, 4வது பாயிண்ட் தான் முக்கியம். என்னவா, ஃபர்ஸ்ட் கீழ்ப்படிஞ்சிரு. அவர் என்ன சொல்றாரு, கேளு, சொல்லுங்கன்னு கேளு, அவர்கிட்ட பேசு, கீழ்ப்படி. அடுத்து என்ன பண்ணா, மனித உள்ளத்தில் மறைந்திருக்கும் பண்புகள் ஆகிய பணிவும். பணிவு என்பது என்ன, தாழ்ச்சி. இன்னொரு பணிவு என்பது பணிஞ்சு போறது, சொல்றதுக்கு பணிஞ்சு போறது. பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் இருக்கிறவங்களை கையை கொடுத்து சொல்லுங்களேன், பிரைஸ் தி லார்ட்னு. அவங்கள பார்த்து சொல்லுங்களேன். ஏன்னா கொஞ்ச நேரத்திலேயே சேரு கீறு உடஞ்சி போனாலும் போயிடுவீங்க. ஒரு பாட்டு இப்படியே போகுது, பரவாயில்ல, அது உயிரோட தான் இருக்குது. ஏன்னா எனக்கு பாட்டிங்கன்னா பயம், தப்பா நினைச்சுக்காதீங்க பாட்டிகளா. ஏன்னா தாத்தா பாட்டி மாதிரி இப்படின்னா இவன் ஜபம் பண்ணியே கொன்னுட்டான்டா அப்படின்ற கெட்ட பேர் எனக்கு வந்துடக்கூடாது. அதுக்காகத்தான் அல்லாட்டா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அப்படி தூங்கின பாட்டிங்க சொல்லுங்க ஒரு ஹalleluya. தாத்தாங்களும் தூங்கி இருக்கிறாங்க. சரி, அப்போ மனித உள்ளத்தில் மறைந்திருக்கும் பணிவு. பணிவு. இந்த டாபிக் எல்லாம் நான் வெளியில பேச வேண்டியது, வேற இடத்துல பேச வேண்டியது, உங்களுக்கானது இல்லை. சரியா? ஏன்னா நீங்களாம் யாரு? அதனால இந்த டாபிக்கு இது பண்றவங்களுக்கு மட்டும் அதை எடுத்துக்கங்க, இல்லாதவங்க விட்டுருங்க. சரிங்களாங்களா? அப்போ மனித உள்ளத்தில் மறைந்திருக்கும் பண்புகளாக பணிவும். அடுத்த பாயிண்ட் என்னது?
அமைதி. அமைதிக்கு பெயர் தான் சாந்திக்கு மட்டும்தான் அமைதி இல்லை. உங்களுக்கும் என்ன வேணும்? இருக்கா? இருக்கா? நான் சொல்றதுக்குள்ளேயே ஊன்றிய உன் புருஷங்காரன் சொன்னா அமைதியா இருப்பியாக்கா? இருப்பியாக்கா? நீ இருப்ப. என்ன நீ யாரு? பிரதர்ட்ட சொல்லி ஒரு வாட்ஸ்அப் ஆரம்பிக்கணும். உங்களை எல்லாத்தையும் நிற்க வச்சு பார், இந்த பொண்ணை பார், பார், நாகர்கோயில் இருக்கிற இந்த பொம்பளைங்க பார், எவ்வளவு அமைதி, எவ்வளவு பணிவு. இந்தியாவுக்கே 300 ஆனா ஒண்ணு, புருஷங்கார ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். புருஷங்காரங்கிட்ட சொல்லணும், டே உண்மையா சொல்றான், அவன் அடிப்பான், நீ பயப்படாதடா, நான் இருக்கிறேன். அவன் இருக்க மாட்டான், நீ இருப்ப. ஒரு ஊர்ல எல்லாமே புருஷன் பேச்ச கேட்கிறவன். இந்த ராஜா வேற நாட்டு மீது படையெடுக்குமா? டே போய் முதல்ல ஊரை திருத்துறா, அப்புறம் என் நாட்டை படையெடுக்க வரலான்னு சொன்னோன்னே ராஜா என்ன பண்ணாரு, எல்லா ஆண்களையும் கூப்பிட்டு எல்லாரும் பொண்டாட்டி பேச்ச கேட்டுருக்கிறான். என் நாட்டில் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கயிறை கட்டினார். கயிறை கட்டி சொன்னாரு, பொண்டாட்டி பேச்ச கேட்கிறவனெல்லாம் இந்த பக்கம்பா, கேட்காதவன் மட்டும் அங்கே நில்லு. எல்லாருமே வந்துட்டான். ஒரே ஒருத்தன் மட்டும் நின்று இருந்தான். ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். என் நாட்டிலேயே ஒருத்தனாவது கேட்காம இருக்கானேன்னு சொல்லி அவனை மேடையில் கூட்ட அவனை கௌரவிக்கணும்னு சொல்லிட்டு, பரவாயில்ல சார், நீங்கள் ஒருத்தராவது நான் என் நாட்டு மானத்தை காப்பாற்றிட்டீங்க, நீங்கள் தனியாக நின்னீங்க. இவன் சொன்ன, நான் எங்கே தனியாக நின்னேன்? வரும்போது என் பொண்டாட்டி சொன்னான், கூட்டத்து கூட நிற்காத, தனியாக நில்லுன்னா, அதனால தான் நான் நிற்கிறேன். பின்னாடி இந்த ராஜா பொண்டாட்டி கூப்பிட்டா, ராணி கேட்டா, என்னங்க அங்க சத்தம்? ஒன்றும் இல்லை, நான் உள்ள வந்துடுறேன். ராஜாவும் உள்ள போயிட்டார். ஆனா உண்மையாலுமே இது வரைக்கும் நான் எங்கெங்கே போனேங்க தியானத்துல, சான்ஸே இல்லைங்க நாகர்கோவில். அதுவும் இந்த தியான இடத்துக்கு வந்திருக்கிறீங்க பாருங்க. தியானம் இல்லை இவ்வளவு சிறப்பாக நடக்குதுன்னு அதுக்கு. ஆனா நான் நினைச்சேன் இவர் மட்டும்தான் புனிதர் இல்லை. ஆனா அவர் ஊரையே மாத்தி வச்சிருக்கிறான்னு இப்பதான் தெரியுது. யூ ஆர் கிரேட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. அந்த அமைதி தான் மெயின் பாயிண்ட். அமைதி. என்னடி இப்படி குழம்பு வச்சிருக்கிற, என்னடி இப்படி பண்ற அப்படின்னு 4 சத்தம் போடுறாருன்னு வைங்க, இல்லைங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு சொல்லுவோமா? சொல்லுவீங்களா? சொல்லுவீங்க. இதே மாதிரி சொல்ற ஒரு அக்கா சாலக்குடிக்கு போச்சு. அந்த அக்கா அடிச்சிடும், கணவனை அடிச்சிடும், எது நடந்தாலும் அடிக்கிறது தான். நாங்கள்லாம் பார்த்து அந்த அக்காவை சாலக்குடிக்கு அனுப்பி விட்டோம். சாலக்குடிக்கு அனுப்பி விட்டோன்னே இந்த அக்கா தியானமெல்லாம் முடிச்சு எல்லாம் ஒரு தியான சென்டர், சாலக்குடின்னு சொல்லக்கூடிய லைவ்ல போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு தியான சென்டருக்கு போச்சு, சாலக்குடியில் வேற ஒரு தியான சென்டர். ஐசுவே என்னக்கா பார்த்தப்பா, சரி அங்கேயே போச்சுன்னு விடுங்க, எங்கேயோ ஒரு தியான சென்டருக்கு போச்சு. போனோன்னா அங்க இருக்கிற பிரதர் சொன்னாரு, இங்க பாரு, உனக்கு கோபம் வந்தா அல்லேலூயா அல்லேலூயான்னு 10 முறை எண்ணு, 10 முறை எண்ணுறதுக்குள்ள கோபம் போயிடும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டார். இந்த அக்கா தியானம் முடிச்சுட்டு வந்துச்சு. எப்போதும் அடிச்சு கணவனை அடிச்சு பேசிக்கிட்டு இருக்கிற அக்கா தியானம் முடிச்சு வந்தோன்னா அமைதி, ஜெபம் பண்ணுது, ப்ரேயர் பண்ணது, அமைதியா இருக்கு. இதை பார்த்தோன்னா நம்பாளு, என்னடி இப்படி இருக்கிற, நீ ஒரிஜினலா இல்லையடி, மந்திரிச்சு விட்ட மாதிரி இருக்கிறியடின்னு ஒரு தட்டுனார். தட்டுனோன்னு அக்காவுக்கு இருந்துச்சு. ஏன்டி இப்படி பார்க்குற, இன்னொரு சும்மா ஒரு குத்துனோன்னு அக்கா அல்லேலூயா 1ன்னு எதையெல்லாம் ஆரம்பிச்சு. அல்லேலூயா 2, என்னடி தியானத்தில் 1 2 தான் சொல்லி கொடுத்தானுங்களா? அங்கே 1 2 சொல்கிறானுங்க, அங்கே கணக்கு பாடமாக எடுக்கிறானுங்க. அல்லேலூயா 2ன்னுச்சு. என்னடி 2ங்கிற, அல்லேலூயா 3, அல்லேலூயா என்னடி 1 2 சொல்கிற, அதுவும் அல்லேலூயான்னு சொல்கிற அப்படி சொல்லி கொடுத்தானுங்களா? 1 2 இப்படி சொல்லணுமா? அல்லேலூயா 1 அல்லேலூயா 2 அல்லேலூயா 9, ஏண்டி 9ன்னெல்லாம் சொல்கிற? அல்லேலூயா 10ன்றக்குள்ள மத்து எடுத்து ஒரே மொத்து. அண்ணன் வாயில மூக்கள வாயில ரத்தம் வருது. இதுக்கு தான் என்னன்னு தெரிஞ்சா நான் முதல்ல ஓடி இருப்பேன்.
இந்த அக்கா யாரு? இந்த அக்கா யாரு? இந்த அக்கா எப்படி தெரியுமா கோயில்ல வந்து கோயில்ல பாடுது? அமைதியின் தூதனாய் என்னையும். இவ்வளவு மாத்தணுமா? எப்படியா? அமைதியின் தூதனாய். அமைதி தெளிவா சொல்றார். அமைதி பெண்களுக்கு இருக்க வேண்டிய குணத்தில் அது ஒன்று. அமைதி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்புறம் அவர் என்ன சொல்றாரு? இது அழியாத அலங்காரமா இருக்கணும். அமைதி தான். ஆனா நம்ம அப்படி இருக்கிறது இல்லை. அதே மாதிரி விரைவா சொல்லுறது, அதே 1 பேதுரு 3:5 சொல்லுறது, முக்காலத்தில் கடல் மேல் நம்பிக்கை கொண்டிருந்த தூய பெண்களும் இவ்வாறு தங்களை அணி செய்து கொண்டார்கள். அவங்க என்னன்னு சொன்னாங்களா? அபிரகாம். விரைவா சொல்லுறது, அவ்வாறே அபிரகாமை தலைவர் என்று அழைத்து அவருக்கு நீங்களும் நன்மை செய்து எவ்வகை அச்சத்திற்கும் அஞ்சாதிருப்பீர்கள் என்று சொன்னால் சாராவின் அமைதி இருக்கும். டென்ஷன் ஆகக்கூடாது. டென்ஷன் ஆகுவோமா? ஒன்றும் வேண்டாம். ஃபோன் போடுறீங்க, அரை மணி நேரம் தலைவர் யார் கூடயோ பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நீ அமைதியா இருப்பியா? அமைதியா இருப்பியா? நான் இப்போ டிரான்ஸ்ஃபர் ஆகி ஊட்டியிலேருந்து திருப்பத்தூர் வந்துட்டேன். வந்து ஒரு நைட்டு எப்போதும் ஈவினிங் கூப்பிடுவோம், மனைவியை கூப்பிடல. அன்றைக்கி ஒரு 9 மணிலேருந்து ஆஃபீஸ் காலு தெரிஞ்சவங்க எல்லாரும் ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்லிட்டு இருக்கிறான். நான் ப்ரமோஷனில் வந்ததுக்கு டைம் எடுக்கவே இல்லை. 3/4 மணி நேரம் எடுக்கலை. என் மனைவி ஜோக்குக்காக சொல்கிறேன், சீரியஸாக இல்லாதது. என் மனைவி சொன்னாங்க, முதல்ல வீடியோ காலில் நீங்கள் வாங்கன்னாங்க. ஏன்னு கேட்டேன். யார் கூட 3/4 மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தீங்க? ரூமில் யார் இருக்கிறா? முதல்ல வீடியோ காலில் வாங்க. 3/4 மணி நேரம் என் மனைவிக்கு என்ன ஆயிடுச்சு? டென்ஷன். நம்பாளு யார் கூடயோ பேசிக்கிட்டு இருக்கிறார். அமைதியா இருப்பீங்களா? அமைதியா இருப்பீங்களா? கணவன் குடிக்கிறாரு, கடவுள் திருத்துற வரைக்கும் நீ அமைதியா இருப்பியா? கணவன் அடிக்கிறாரு, அமைதியா இருப்பியா? இருப்பியா? அடி வாங்கிட்டு இருப்பியா? இருக்கிறதுனால தான் அந்த காலத்து பெண்கள் ஆஸ்வதிக்கப்பட்டார்கள் என்று விபடிச்சு. இன்னைக்கு இருக்கிற பெண்கள் ஆசீர்வாதம் இல்லாமல் உன் கணவன் உன்னை விட்டுட்டு போகிறதுக்கு காரணம், உன் குடும்பத்தில் உனக்கு நிம்மதி இல்லாமல் போனதுக்கு காரணம், உனக்கே மனமகிழ்ச்சி இல்லாமல் போனதுக்கு காரணம் ஆண்டவர் இல்லை, கணவன் இல்லை, யாரு? நீ தான் என்று நான் சொல்லல, விவிலியம் சொல்லுது தெளிவா. பிரைஸ் தி லார்ட். விவிலியத்தை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்தாமல் அதன்படி நடக்கிறவர்களாக மாறுகிற போதுதான் உன் குடும்ப வாழ்க்கை ஆசுவாதமாக இருக்கும். உன் குடும்ப வாழ்க்கை இன்னைக்கு மகிழ்ச்சி இல்லாமல் வேதனைகளும் துக்கங்களும் சங்கடங்களும் பாரங்களும் அவமானங்களும், ஏண்டா இந்த வாழ்க்கை, செத்துடலாம், தற்கொலை பண்ணிக்கலாம் நினைக்கிற அளவுக்கு போறதுக்கு காரணம் நீதான். பிரைஸ் தி லார்ட். அமைதி இல்லை, பணிவு இல்லை, கீழ்ப்படிதல் இல்லை. யாருக்கிட்ட? கணவன்கிட்ட இருக்கும். அமைதி இருக்கணும் அவர்கிட்ட. பசங்க ஏதாவது பண்ண சும்மா இருப்பியா? கணவன் மேல இருக்கிற கோபத்தெல்லாம் யார் மேல காட்டுவ? பிள்ளைங்க மேல காட்டுறது சிலர். அதுல வேற இந்த மாதிரி தெரியும், பிசாசு பெத்த பிள்ளைங்க. யாரு பிசாசு? அப்போ யாரு பிசாசு? இந்த மாதிரி சொல்லும், பிசாசு பெத்து. கணவனா பெத்தாரு நாகர்கோயில்ல, பெத்தாலும் பெற்றிருப்பாரு. நீங்களாம் யாரு? புனிதர்கள்னால பெத்தாலும் பெற்றிருப்பேன், மாதா மாதிரி. ஐயோ, ஆனா இப்படி ஒரு கூட்டத்தை நான் எங்கேயுமே பார்க்கலடா சாமி. ஏன்னா பிள்ளைய பெக்கிறீங்க, கணவன் பெக்கிறாரா, புனிதரா இருக்கிறீங்களா? சரி, அப்போ யோசித்து பாருங்க, என்னவெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அடுத்த பெண்கள் இது முடிச்சிருவோம். ஏன்னா பிரதர் எத்தனை மணி இருக்கு டைம் போலாம்?
2 மணிக்கு மாசு இல்லை, 1:30 வரைக்கும் போகலாம் இல்லையா? ஏன்னா அடுத்து கணவர்களை பற்றி சொல்லணும்னா பெண்கள் என்ன விட மாட்டாங்க. அதனால் அந்த பாயிண்ட்டு வரும், பெண்களை பற்றி குழந்தைகளை பற்றி பேசணும். சரி, இதை முடிப்போம், அடுத்த சப்ஜெக்ட். அப்போது பெண்கள் இன்னொரு மெயின் பாயிண்ட் என்ன தெரியுமா? அமைதி ஒன்று, பணிவு ஒன்று, கீழ்ப்படிதல் ஒன்று, 3வது இது க்ளோஸ் பண்ணீங்கன்னு வைங்களேன், இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை தீர்ந்துடும். இதை க்ளோஸ் பண்ண முடியுதா? இறைவார்த்தை சொல்லுகிறது, நீதிமொழியின் புத்தகம் 16வது அதிகாரம் 34வது இறைவார்த்தை சொல்லுகிறது, நகரை அடக்கிறவனை விட தன்னை அடக்கிறவன் ஞானி என்று சொல்லப்படுது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சீராக்கின் புத்தகம் 26வது அதிகாரம் 27வது இறைவார்த்தையில் வாசிக்கிறோம், கூச்சலிட்டும் வம்பலுக்கும் மனைவி போருக்கு அழைக்கும் எக்காலம் போன்றவர் என்று விவிலியம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. 2வது பெண்களை பற்றி இன்னும் சொல்லணும்னா சுயநலங்கள் மாறணும். சுயநலம், நான், என் கணவன், என் பிள்ளைங்க, எங்க அப்பா அம்மா. ஒருத்தர் போன் வந்துச்சு, ரிசீவர் எடுத்து போன் பண்ணார், அம்மா விழுந்துட்டீங்களான்னாரு. அவ்வளோதான். இந்த அம்மா கிச்சன், உங்க அம்மாவுக்கு வேற வேலை இல்லை, எங்கேயாவது கோயிலுக்கு அங்கே எங்கன்னு போக வேண்டியது, ஊர் சுத்த வேண்டியது, விழுக வேண்டியது, கடைசியில் உங்ககிட்ட காலு கட்டணும், கையை கட்டணும், அதை கட்டணும், நிற்க வேண்டியது. உங்கள் அம்மாவை ஒழுங்காக நடக்க தெரியாதா? இந்த வயசான காலத்தில் வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டியது தானே? உங்கள் அம்மாவுக்கு அப்படி இப்படின்னு உங்கள் அம்மாவை திட்டணுன்னு இவர் ரிசீவரை கீழே வைக்காமல் இவர் சொன்னார், போன சொன்னாரா, எங்கம்மா இல்லை உங்க அம்மாவா? ஐயோ, அம்மா அம்மா அம்மா, யாரு கண்ணு பட்டுச்சோ, எவங்க கண்ணு பட்டுச்சோ, அம்மா அம்மா. உங்க அம்மா அம்மா அப்பா உண்டாக்குனது, அவங்க அப்பா அம்மா பேப்பர்ல செஞ்சது. நான் கேட்கிற கேள்வி எல்லாம் ஒருவேளை வேதனைப்படுத்த மன்னிச்சிருங்க. தாய்நாடு, தாய்மொழி, மகளிர் தினம், பெண்கள் பயங்கரம், A to Z. கணவன் செய்யாதது ஆம்பளைங்க செய்யாதது, ஆம்பளைங்க சாதிக்காதது. ஆம்பளை 50,000 அடி ஃப்ளைட் ஓட்டினா நீ 1,00,000 அடி ஃப்ளைட்டு ஓட்டுற, அவன் கடலுக்குள்ளே போனால் நீ மீனே பிடிச்சிக்கிட்டு வர. A to Z உன்னை பற்றி நான் பாராட்டேன். பட் முன் சாயலில் படைக்கப்பட்ட பெண், விழா எலும்பினால உன்னை போலவே உருவங்கள், உன்னை போலவே குணங்கள் எல்லாம் படைத்த உன் சாயலில் படைக்கப்பட்ட அந்த பெண்ணை நீ மதிக்கிறியா? 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 உன் சாயலில் தான் படைக்கப்பட்டாராங்க. ஒருவேளை மாமியாரா இருக்கலாம், மருமகளா இருக்கலாம். அப்புறம் மெயினான ஒரு கேரக்டர் சொல்லுவாங்க, இந்த வீட்டில் மச்சினிச்சியா, மச்சினிச்சி. அந்த பேர் எப்போதும் நான் கேட்டு தான் தெரிஞ்சுக்கோ, அது என் வாயிலே வர்றதில்லை. என்னது? நாத்தனாரு. வெரி குட். யார் அது கொண்டு வந்தா? சூப்பர். அதான் நான் தான் சொன்னேன் பிரதர்கிட்ட, நல்லா எடுத்து கொடுக்குறாங்க பிரதர் இந்த தியான சென்டரில். நாத்தனார், நாத்தனார்ன்ற ஒரு கேரக்டர் இருக்குது. அவங்களால நம்மளை ஏற்றுக்க முடியுதா? அவங்க மற்றவங்களை ஏற்றுக்கிறாங்களா? நாத்தனார் என்பது ஆனா பெண்ணா? ஏற்றுக்க முடியுதா? உனக்கு தனியாக ஒரு மகளிர் தினம் இன்னும் பயங்கரமாக போட்டுருது. தாய் தான், தாய் இல்லைன்னா ஒன்றும் இல்லை, அப்படி இல்லை இப்படி இல்லை. என்னைக்கு ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு சொன்ன மாதிரி நீ நிறைய அழிச்சிக்கிட்டு இருக்கிற. தனி குடித்தனம், கூட்டு குடும்பங்களை சிதைத்தது யாரு? பெண் தான். நீ நினைச்சா கணவனை வழிநடத்த முடியும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், முடியும், முடியும், உங்களால் முடியும். சீடர்களெல்லாம் போன போது இயேசு கிறிஸ்து விண்ணேற்றம் அடைந்த பிறகு என்ன செய்வது என்று சிக்கி தவிக்கிற போது செகியோன் நூற்றுத்தாளையிலே அனைவரையும் கூற்றி ஒன்றாக இணைத்து திருச்சபை கட்டப்படுவதற்கு அன்னை மரியாள் ஜெபித்துக் கொண்டிருந்தார் என்று சொல்லி திருத்துதர் பணி 1வது அதிகாரம் 14வது இறைவார்த்தையில் வாசிக்கிறோம். அன்னை மரியாள் அனைவரையும் சேர்த்து அவங்க ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள்.
கானாவூர் திருமண வீட்டிலே தண்ணீர் திராட்சரசம் தீர்ந்த போது அவர் சொல்வது போல செய்யுங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை சுட்டிக்காட்டி அந்த மக்களை ஒன்று சேர்த்து ஒன்றிணைத்து கொண்டு போனவர்கள் அன்னை மரியாள். அதே போல ரூத்து என்கிற ஒரு மகளை குறித்து விவிலியத்தில் வாசிக்கிறோம். அவனுடைய கணவன் இறந்த போது அவங்க மாமியார் என்னை விட்டு நீ போயிரு, நீ வேற யாராவது கல்யாணம் பண்ணி நல்லா இரு, இந்த ஊரை விட்டு போயிருன்னு சொன்ன போது அவங்க சொன்னாங்க, இல்லை நான் உங்க கூட தான் இருப்பேன், என் வாழ்க்கை உங்க வாழ்க்கை, உங்க வாழ்க்கை என் வாழ்க்கை, உன்னுடைய இடம் என்னுடைய இடம், உன்னுடைய இடம் என்னுடைய இடம் என்று சொல்லி அந்த ரூத்து அங்கே இருந்தது. நெகேமியா கூட ரூத்து இருந்தது நம்ம பார்க்க முடியும். எத்தனையோ ஜெபங்களுக்கு வந்து ஜெபிக்கிற நீ, இறைவார்த்தை வாசிக்கிற நீ, இறைவார்த்தை கேட்கிற நீ, எல்லாம் செய்கிற நீ, உன்னுடைய கணவனுக்கு நீ மதிப்பு கொடுத்து வாழ்கிறாயா, உன்னுடைய மனைவியை மதிக்கிறாயா, அல்லது நீ உன் மாமியார கிட்ட அன்பு செலுத்துகிறாயா, உன்னுடைய மருமகள் இடத்துல அன்பு செலுத்துகிறாயா, நீ நாத்தனாரை நேசிக்கிறாயா, நாத்தனார் எல்லாரையும் நேசிக்கிறாயா என்று யோசித்து பார்க்க வேண்டும். பெண்கள் நினைச்சா மாற்ற முடியும். அதனாலதான் அந்த பாடல், ஆவதும் பெண்ணாலே அறிவதும் பெண்ணாலே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வாயை குறை, அதுதான் மெடிடேஷன், அதுதான் உனக்கு உபவாசம். பேசிக்கிட்டே இருக்கும். அமைதியா இருந்து பாரு. இல்லைன்னா நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஒரு அம்மா போச்சு, சாமி என் புருஷன் குடிக்கிறான், அடிக்கிறான், ரொம்ப மோசமானவன், வாழவே முடியல சாமி, பிரிச்சு விட்டுருங்க சாமி. சாமியார் சொன்னா பிரிச்சு விட்டுறமா, ஒரு வாரம் டைம் கொடு, 2 வாரம் டைம் கொடு, உன் கணவனை உங்ககிட்ட வந்து நான் பிரிச்சு விட்டுறேன். என்ன சாமி, நீ போய் 2 லிட்டர் தண்ணி வாங்கிட்டு வா. தண்ணி வாங்கிட்டு வந்து ஃபாதர் சொன்னாரு, இங்க பாரு, இந்த தண்ணீரை நான் மந்திரிக்கிறேன், இது மந்திரிக்கப்பட்ட தண்ணீர். இந்த தண்ணி என்ன பண்ணணும், வாயில ஊத்திக்கணும். உன் கணவன் குடிச்சிட்டு கெட்ட வார்த்தை சொல்லிட்டு வீட்டுக்கு வரும்போது இந்த தண்ணியை ஊத்திக்கணும், முழுங்கக்கூடாது, தண்ணியை முழுங்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லணும். அல்லேலூயா அல்லேலூயா. புருஷன் வந்தா என்னடி சோறு வச்சிருக்கியாடி, குழம்பு, ஒரு வாரத்தில் புருஷன் ஃபுல்லாக அடிக்கிறவன் கோட்டருக்கு வந்துட்டான், கம்மி பண்ணிட்டான். 2 வாரத்தில் குடியை விட்டுட்டான். 3 வாரத்தில் கெட்ட வார்த்தை பண்ணுறது விட்டுட்டான். எல்லாத்தையும் விட்டுட்டான். சாமியார்ட்ட இந்த அம்மா போச்சு, சாமியிலுச்சு, 5 லிட்டர் கேன் வாங்கிட்டு வா. தண்ணி மந்திரிச்சு கொடுத்தாரு. அல்லேலூயா அல்லேலூயா. பேச்சு இல்லை. புருஷன் அத்தனை வருஷம் இந்த அம்மாவை நேசிக்காம ஒரு பெரிய 5000 ரூபாய்க்கு பட்டுப்புடவை வாங்கிட்டு வந்தான். அல்வா மல்லிகை பூவோட வந்திருக்கான், பிடிச்ச கலர்ல. குழந்தைங்க கூட தெரிஞ்சு சிரிக்கிறாங்க. எங்க அம்மா இப்படி இருந்தா பிரதர், எங்க வீட்டில் நல்லா இருக்கும் பிரதர்னு குழந்தைங்க சொல்லுது. என்னது என்னது, உங்க அம்மா எப்படி இருக்கணுமா? சாமியார் மாசு வைக்க வரும்போது இங்கே கிண்ணம் இல்லைன்னு நினைக்கிறேன், ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்து மந்திரிச்சு போனீங்கன்னா அவங்க குடும்பம் என்னவா இருக்கும்? அமைதியாக. நீதிமொழிகளில் 31வது அதிகாரத்தில் நிறைய சொல்லப்படுது. எப்படின்னா, அவள் அமைதியாக இருப்பா, காலையில் எந்திரிப்பா. நீதிமொழிகள் 13, 31, 13, 31, 11. அவளுடைய வேலையை அவளே செய்வா, இதெல்லாம் செய்வா. அதனால அமைதியாக இருங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அதனால சுயநலங்களை மாற்றுங்க, பேச்சை குறைங்க. அது மட்டும் இல்லை, அன்னை மரியாள் சொல்வது போல யோவான் செய்தி 19:25 சொல்லுகிறது, அன்னை மரியாள் சிலுவையிலே நின்று கொண்டிருந்தார்கள். சிலுவை தேடி வரும். ஒவ்வொரு மனைவியும் வாழ்க்கையில பிரச்சனைகளும் அவமானங்களும் வருகிற போது சிலுவையிலே வரணும். அல்லேலூயா அல்லேலூயா. எரிகிற மெழுகாக மாறணும். ஒருவேளை அந்த எரிகிற நெருப்பு, அந்த எரிகிற வெளிச்சம் கணவனாக இருந்தால்
அந்த மெழுகு மனைவியா இருக்கணும். பல இடங்கள்ல மெழுகு உருகுது, திரி என்ன பண்றதில்ல, எரியுறது இல்லை. சில இடங்கள்ல திரி எரியுது, மெழுகு உருகுறதில்ல. எரிந்து உருக வேண்டும், எரிந்து உருக வேண்டும், உருகி எரிய வேண்டும், உருகி எரிய வேண்டும், எரிந்து உருக வேண்டும். அப்படி இருந்தானா அது திரி கேண்டலா இருக்கும், மெழுகு தெரியாது. ஆனால் பல இடங்களில் கணவன் கண்டுக்கிறதே இல்லை, வீட்டை எதை பற்றியும் கண்டுக்க மாட்டேன்றான். மனைவி பாட்டுக்கு வேலை செய்கிறாங்க, குடும்பத்தை பார்க்குறாங்க, என்னென்னவோ பண்ணுறாங்க, பிள்ளைங்களுடைய பீஸுக்கு எல்லாத்துக்கும் என்னென்னவோ பண்ணுறாங்க. இவரா நல்லா தண்ணி போட்டுக்கிட்டு கடையில் சாப்பிட்டுக்கிட்டு வீட்டையும் கவனிக்கிறதுல அந்த ஆள் பாட்டுக்கு இருக்கிறார். மெழுகு திரி எரிவதில்லை, மெழுகு உருகிறது. சில இடங்களில் கணவன் வீட்டில் ஜெபிக்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு, மனைவி ஒன்றுமே கண்டுக்கலாம். அந்த அம்மா பாட்டுக்கு டிவியே முன்னால், மற்றதெல்லாம் பின்னால், அந்த அம்மா செல்ஃபோனை பேசிக்கிட்டு அது பாட்டுக்கு இருக்குது. அங்கே மெழுகு உருகிறது இல்லை. ஆனால் சில இடங்களில் திரி எரிந்து மெழுகு உருகுகிறது, மெழுகு உருகி திரி எரிகிறது. அப்படி இருந்தால் தான் குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். பிரைஸ் தி லார்ட். எனவே பெண்கள் அமைதியாக இருங்க, பணிந்திருங்க, கீழ்ப்படிந்திருங்க. அப்புறம் ஜபம். அதான் அன்னை மரியாள் சிலுவையில நின்றுகிட்டு இருந்தான். அதே போல மார்த்தாள் மரியாளை பார்க்கிறோம். மார்த்தா என்ன பண்ணா பரபரப்பு தேவையில்லை, டென்ஷன் ஆகாத, அதுதான் பேச்சக்கு ஒரு டென்ஷன் ஆகாத, என்ன பண்ணு, அவருடைய முன்னால வந்து உட்கார். நிறைய பேருக்கு அதுக்கு டைமு கிடைக்கிறது இல்லை, புலம்புறதுக்கு தான் டைம். என் வீட்டில் இப்படிங்க பிரதர், என் புருஷன் சரியில்லை பிரதர், அவர் அப்படிதான் பிரதர், கோயிலுக்கு வர்றதில்லை பிரதர், அவருடைய குறைய மட்டும்தான் சொல்லுவீங்க. உட்காரதில்லை, உட்காரணும். ஒரு சாட்சி, கேரளாவில் ஒரு பெரிய மேனேஜர், ரீஜனல் மேனேஜர், SBI ரீஜனல் மேனேஜராக இருக்கிறவர். அவரு பயங்கர குடி, எல்லா வேலையும் இருக்கு, நிறைய சொத்து இருந்துச்சு, நிறைய கோடிக்கணக்கில் சொத்து வேற. கண்டுக்கவே மாட்டோம், பொண்டாட்டியை மதிக்கவே மாட்டோம். ஆனால் இவர் குடிச்சிட்டு வருவார். வந்தோன்னே அந்த காருடைய ஆரன் சத்தத்தை கேட்டோன்னே மனைவிக்கு தெரியும் அவர் குடிச்சிருக்கிறார். குடிச்சா என்ன பண்ணுவா, காருக்கிட்ட போய் அவரை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, குடிக்கிற கணவனை முத்தம் கொடுத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ஷூலேஸெல்லாம் அவுத்து விட்டு, சாக்ஸ் அவுத்து விட்டு, அவருக்கு அன்றைக்கி நல்ல ஹார்லிக்ஸ் எல்லாம் கொடுத்து நல்ல ஃபுட்டு சமைச்சு அவர் சாப்பிட முடியாமல் ஊட்டி விட்டு அன்பு செலுத்தும். இப்படியே பல வருஷங்கள் போன போது ஒரு நாள் அவன் உட்கார்ந்து யோசித்தான், என் மனைவிக்கு நான் எத்தனையோ துரோகம் பண்ணுறேன், குடிக்கிறேன், தப்பான உறவு வச்சிருக்கிறேன், அடிக்கிறேன், அவளை ஒரு பெண்ணாய் கூட இதுவரைக்கும் நான் மதிச்சதே கிடையாது, அவட்ட ஒரு வார்த்தை இதுவரைக்கும் செய்யலாமா, இப்படி பண்ணணுமான்னு கேட்டதே கிடையாது. ஆனால் அவள் எனக்காக எல்லாமே செய்கிறாள்னு சொல்லி அவள் மனம் மாறினாள். பிரைஸ் தி லார்ட். அவர் மனம் மாறி சொல்றாரு, ஒரு சாட்சி சொல்றாரு, இந்த மாதிரி தியான கூட்டத்திலேயோ அல்லது இறைவார்த்தை கேட்டோ எதுலையுமே மனம் மாறல, என்னுடைய மனைவியினுடைய செயல் என்னை மனமாற்றினது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒருவேளை உன்னுடைய கணவன் கூட இப்படி இருக்கலாம், உன்னுடைய செயலால் மாற்றுங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அடுத்து அந்த சுயநலம் மாறணும். அதே போல பயம் வேண்டாம். என் கணவன் என்னை விட்டு போயிடுவான், என் கணவன் அவனுடைய குடும்பத்துக்கு செலவு செஞ்சிருவான் அப்படின்ற அந்த பயம் வேண்டாம். காரணம், ஆண்டவர்கிட்ட வர்ற பிள்ளைகளுக்கு எந்த பயமும் இருக்கக்கூடாது. அடுத்து கணவன்கிட்ட சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுது, திருமணமான ஆண்களே, கொலைசீர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆவது இறைவாசகம் சொல்லுறது, திருமணமான ஆண்களே உங்கள் மனைவியினிடத்திலே அன்பு செலுத்துங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை பற்றி நம்ம திருப்பி எபேசியர் புத்தகத்தில் வருகிற போது இறைவார்த்தை சொல்கிறது, எபேசியர் புத்தகம் 5ஆவது அதிகாரத்தில் எபேசியர் புத்தகம் 5ஆவது அதிகாரம் 28 முதல் உள்ள வார்த்தை சொல்கிறது, அவ்வாறே கணவரும் தம் மனைவியை சொந்த உடல் என கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறீர்கள். தம் மனைவி மீது அன்பு கொள்கிறவன் தன் மீதே அன்பு கொள்கிறான் என்று சொல்லப்படுது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுல 5:33 இறைவாசகம் சொல்வது, எப்படி உங்கள் ஒவ்வொருவரும் தன் மீது அன்பு கொள்வது போல தன் மனைவியின் மீதும் அன்பு செலுத்த வேண்டும்.
அப்ப நம்ம ஏற்கனவே சொன்னோம் அன்பு. நீ ஒரு கடையில் டீ சாப்பிடும் போது யோசிக்கணும், ஒரு பன்னோ அல்லது டீல கடையில் ஏதாவது சாப்பிடும்போது என் மனைவி வீட்டில் இருக்கிறான், எது குறைதான், எதுக்கிடும் குறையதான் பார்க்குவாங்க, குறைய பார்க்காதீங்க. மனைவி கிட்ட நிறைய இருக்கும். ரெண்டாவது, மனைவியை பாராட்டுங்க. நல்லா இருக்குது, சமையல் நல்லா இருக்குது, அடிக்கடி அவகிட்ட ஐ லவ் யூ சொல்லுங்க. பக்கத்து வீட்டுக்காரிக்கிட்ட சொல்லிடாதீங்க, பொண்டாட்டிகிட்ட சொல்லுங்க, நான் உன்னை விரும்புகிறேம்மா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி பாருங்களேன், நல்லா இருக்கும். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ இல்லைன்னா நான் இல்லைன்னு சொல்லி பாருங்க. அதே மாதிரி கணவர்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்களுக்கு பெண்கள் விரும்புறது அதான், கணவன் கூடவே இருக்கணும். அது குடிகார கணவனை நினைக்க மாட்டாங்க, தாண்டோண்டித்தனமாக இருந்தால் நினைக்க மாட்டாங்க. நல்லா இருக்கிற கணவனாக இருந்தால் யோசிப்பாங்க. நான் எனக்கு ப்ரமோஷன் ஆகி நான் வந்தோடனே எல்லாருமே என்னை பாராட்டினாங்க, வாழ்த்துனாங்க. என் மனைவி மட்டும் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. என் மனைவி தேம்பி அழுக ஆரம்பிச்சப்ப எல்லாரும் கேட்டாங்க, அவர் ப்ரமோஷனில் தானே போகிறாரு, பதவி உயர்வு தானே போகிறாருன்னு. இல்லை, என்னால் அவரை பிரிஞ்சிருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கணவனாக நாம் மாறும், அப்படிப்பட்ட நேசிக்கிற ஒரு மனைவியாக நம்ம மாறும். அப்போ அன்பு. அதே மாதிரி சில கணவன் என்ன பண்ணுவாங்க, அப்பா அம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, மனைவிக்கு கொடுக்க மாட்டாங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, அது மாறணும். ரெண்டாவது என்னன்னா, இவங்க குடும்ப விசேஷத்துக்கு எல்லாத்துக்கும் மனைவி வரும், ஆனால் மனைவியினுடைய குடும்ப விசேஷத்துக்கு இவர் போக மாட்டார். அந்த நேரத்துக்கு இவருக்கு டைம் இருக்காது, அந்த நேரத்துக்கு இவர் போக மாட்டார். எப்ப பாரு குறை, மனைவி கூட இருக்கவே மாட்டார். மனைவியை சிலுவைகளாக நினைக்கிறவர்கள் உண்டு. ஒருத்தர் என்ன பண்ணாரு, சிலுவை பாத நேரம் தபசு காலத்துல மனைவி முன்னாடி போயிட்டு இருக்கிறாங்க, கணவன் பின்னாடி போறார். ஃபாதர் கேட்டார், ஏண்டா ஜார்ஜ், நீ ஏண்டா சிலுவை பாதைக்கு வர்றதில்லை? மனைவி முன்னாடி போறாங்க, இவர் பின்னாடி போறார். ஃபாதர் கேட்டார், ஏன் சிலுவை பாதைக்கு வர்றதில்லை? இவர் சொன்னார், சிலுவை பாதை வழியாக தான் சாமி போறேன். சில கணவர்கள் சுயநலவாதிகளாக இருக்கிறார். அதே போல ரெண்டு பேருமே கடவுளை தேடுறதில்லை, கடவுளை தேடணும். ஒரு சமாரியாவினுடைய பெண்ணு கடவுளை தேடுகிறவர். ஆண்டவர் சொன்னாரு, இந்த அவ சொல்றா, என் பெண்ணுக்கு பேய் பிடிச்சிருச்சு ஆண்டவரே. மற்ற மார்க் நினைச்சது இப்ப 7வது அதிகாரத்துல ஒரு பொண்ணுடைய ஜெபம், ஒரு மனைவியினுடைய ஜெபம், என் பொண்ணுக்கு போய் பேய் பிடிச்சிருச்சு ஆண்டவரே, ஓட்டும். மேஜை மீது இருக்கிற என்ன சொல்றாரு, ரொட்டி துண்டுகளை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடக்கூடாதுன்றார். அப்ப இந்த பொண்ணு சொல்லுது, மேஜை மீது இருக்கிற மேஜை மீது கீழே விழுகிற ரொட்டி துண்டுகளை நாய்கள் நக்கி சாப்பிடுமேன் அப்படின்னு சொன்ன, அம்மா உன் விசுவாசம் பெரிதுன்னு சொல்லி அப்பவே அந்த பொண்ணை என்ன பண்ணாரு, ஒரு பொண்ணு அவளுடைய அந்த அம்மா வந்துச்சு, அவங்க பொண்ணை குணப்படுத்துறார். அப்போ ஒரு மனைவியினுடைய ஜெபம் ஒருத்தரை குணப்படுத்து. ஆனால் ஒரு கணவனுடைய ஜெபம், சக்கேவு என்கிற ஒரு மனிதனுடைய ஜெபம், அவன் இயேசுவை பார்ப்பதற்கு ஆர்வமாக இருந்தான். அந்த கடவுளுடைய காரியங்களிலே அவன் ஆர்வமாக இருந்ததுனாலே கடவுளுடைய தெய்வீக பிரசன்னத்தை அவன் குடும்பத்திலே உணர்ந்தான். அந்த சக்கேவு கடவுளுடைய காரியத்தில் இயேசு யார் என்பதை அவன் அறிந்திருந்ததுனாலே, இவர் மெசியா, இவர் குணப்படுத்துகிறவர், அவர் விடுதலை கொடுக்கிறவர், அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர், அவர் நிம்மதி கொடுக்கிறவர், அவர் வந்தால் என்னுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்கும், இந்த இயேசு யார் என்பதை பார்ப்பதற்காக ஆவல் கொண்டு அந்த அத்தி மரத்தில் ஏறினான். அதே போல இயேசு யார் என்பதை ஒரு கணவனும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இயேசுனுடைய அன்பை அவர்கள் ருசித்து வைத்திருக்க வேண்டும். இயேசுனுடைய கருணையும் இரக்கத்தையும் அவருடைய தெய்வீக பிரசன்னத்தையும் ஒரு கணவன் உணர்ந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உன் வீட்டுக்கு இயேசு வருவார். இயேசு அந்த பொண்ணுடைய ஜெபம், கானானிய பெண்ணுடைய ஜெபம், அவங்க பொண்ணை மட்டும்தான் சுகப்படுத்துச்சு, அவங்க பொண்ணுக்கு தான் மாற்றம் வந்துச்சு. ஆனால் சக்கேவு என்கிற ஒரு கணவனுடைய ஜெபத்தில் கேட்டு ஆண்டவரை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டான். வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டான். வீட்டுக்கே வந்துட்டார் தலைவர். ஒரு கணவனுடைய ஜெபம் வீட்டுக்கு ஆண்டவரை கொண்டு வரும். பிரைஸ் தி லார்ட்.
அதே ஒரு கணவனுடைய தாண்டோடி தினம் வீட்டுக்கு சாபத்தை கொண்டு வரும். நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்படி குடிச்சு தாண்டோணி தினமா நீ வரும்போது ஃபுல்லா தள்ளாடிட்டு வரும்போது ஆண்டவரா வருவாரு, ஆவியானவரா வருவாரு. யாரு வருவா? சாத்தா வருவான். அதனால நீ ஆவியானவரை கொண்டு வருகிறியா, ஆண்டவரை கொண்டு வருகிறியா, இல்ல வேற யாரை கொண்டு வர? பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. அப்ப ஒரு நாலு சுவராக இருக்கிறது வீடாக மாறாது. நீ என்ன பண்ணணும்? உன் வீடு வீடாய் மாறணும் என்று சொன்னால் அந்த கடவுள் வரணும். மத்தேயு 2:14 வாசிக்கிறோம். இதோ இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறாரு. அந்த வானத்து அந்த 3 ஞானிகள் எல்லாம் அவரை வணங்க போறாங்க. இறைவார்த்தை சொல்கிறது மாட்டு கொட்டாயில தான் வணங்க போறாங்க. ஆனா விவிலியம் என்ன தெரியுமா சொல்கிறது? அவர்கள் அவரை வணங்கி அவர் வீட்டுக்கு போய் வணங்கினார்கள் என்று சொல்லி அது வீடாக மாறணும். எப்ப மாட்டுக்கொட்டாய் வீடா மாறுது? எப்ப வீட்டு மாட்டுக்கொட்டாய் வீடா மாறுது? இயேசு அந்த இடத்துல பிறந்த போது, இயேசு அந்த வீட்டுக்கு வந்த போது அது வீடாக மாறுது. அந்த வீட்டில் இயேசு இருக்கிறாரா? ஒரு சாமியார் வீடு வீசிட்டு சாமியார் போனா வீடெல்லாம் நீட் பண்ணி இருக்கிறாங்க. கிளீனா இருக்கு, சூப்பரா இருக்கு. அந்த அம்மா முக்காடெல்லாம் போட்டுச்சு. அந்த ஆளு முட்டி போட்டு ஜெபிக்கிறாரு. பசங்களும் கை கூப்பி ஜெபிக்கிறாங்க. சாமியார் நினைச்சாராட்ட, குடும்பம்னா இதுதான்டா குடும்பம். அந்த அம்மா எவ்வளவு இதா ப்ரேயர் பண்ணுது. அந்த கணவன் முட்டி போட்டிருக்காரு, பிள்ளைங்க முட்டி போட்டு எவ்வளவு நான் ஜெபம் பண்ற வரைக்கும் அன்பா இருக்கிறாங்க. முடிச்சு சாமியார் சாப்பிட்டு கிஃப்ட் எல்லாம் வெளியே வராரு. கேட்டுக்கிட்ட போறாரு. வீட்டுக்கிட்ட இருந்து ஒருத்தர், சாமி போயிடாதீங்க நானும் வரேன். யாரான்னு பார்த்தா ஏசப்பா நிற்கிறார். இவர் சொல்றார், ஏசப்பா நீங்க அந்த வீட்டில் தான் இருக்கணும், வந்துடாதீங்க. வீடாடா இது? அது பொம்பளையாடாது, பொம்பளையாடாது, ஜெகன் மோகினிடாது. புருஷனை எட்டி எட்டி உதப்பாடா, செவுத்து மேலாம் ஏறி அடிப்பாடா. அவன் முட்டி போட்டு ஜெயிச்சான்னு பாத்தியா? அவன் முழு டாஸ்மார்க்குடா. அவன் அந்த குடிப்பான்டா, கெட்ட வார்த்தையா பேசுவான்டா. பிள்ளைங்க நினைச்சாரு குட்டி பிசாசுங்கடா. செவரு மேல ஏறும், டிவி மேல ஏறும், அங்க குதிக்கும் இங்க குதிக்கும். பிள்ளைங்கடாடா அதுங்க. என்னால இருக்க முடியலடா, நான் கோயிலே வந்துடுறேன். உங்க வீட்டுல ஏசு இருக்காரா? 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 உன் வீட்டுல இருப்பாரு, இங்க இருப்பாரு. மற்ற ஊர்ல இருக்க மாட்டாரு, இந்த ஊர்ல இருப்பாரு. ஏன்னா நீங்களாம் யாரு? அப்போ கடவுள் உங்க கையில கொடுத்திருக்கிறார். கலப்பையை கை வைத்து கொடுக்கிறார் இல்லையா? லூக்கா 9:62 நினைக்கிறேன். கலப்பையில் கை வைத்து விட்டு திரும்பி பார்க்கிறவன் மீது. கலப்பை என்பது என்ன? ரெண்டனுடைய கை, நம்முடைய கைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. எனவே முன்ன நம்பி வந்த மனைவி ஊரு விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு, குடும்பத்தை விட்டு, கணவன், அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, அம்மா, சொந்த பந்தம், உறவுகள், அவளுடைய பிறந்திலிருந்து, அவள் என பிறப்பிலிருந்து அவள் விட்ட பாஷை, மொழி, பங்கு எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னை நம்பி வந்தாலே, அவ கூட இருங்க. அடிக்கடி அந்த பெண்களை பேசுங்க, முகத்தை பார்த்து பேசுங்க. என்னதான் அவங்களுக்கு நீங்க லட்சக்கணக்கில் சேரி வாங்கி கொடுத்தாலும் இந்த ஃப்ளீட் பிடிக்கிறதுன்னு வாங்க. எது இவர் பிடிக்கணும்? இந்த அம்மா இப்படி ஒரு சுத்தும், அவர் கீழே விழுந்து பிடிப்பார். நல்லா பிடிக்க, நான் இப்படி பிடிச்சேன். அப்புறம் தான் யோசித்தேன், நம்மளுக்கு எதுக்குடா மீச? பெண்களை அடிக்கடி வெளியில கூட்டிட்டு போங்க. ஏன்னா ஒருத்தர் எழுதுறாரு, வாக்கிங் கூட்டிட்டு போகாத நாயும், நல்லா கவனிங்க, வாக்கிங் கூட்டிட்டு போகாத நாயும் ஷாப்பிங் கூட்டிட்டு போகாத பொண்டாட்டியும் ஒரு நாள் வெறி பிடிக்கும்.
என்ன பிடிக்கும்? அதனால ஆண்களுக்கு சொல்றேன், ஷாப்பிங் கூட்டிட்டு போகாத பொண்டாட்டியும் வாக்கிங் கூட்டிட்டு போகாத நாயும் ஒரு நாள் வெறி பிடிக்கும். நான் தியானத்தில் சொல்லும்போது ஒரு பிரதர் சொல்றாரு, ஏற்கனவே அது பிடிச்சி தான் இருக்கு. வெளியில கூட்டிட்டு போங்க, அடிக்கடி அன்பா பேசுங்க, சுயநலங்கள் மாறட்டும், உட்கார்ந்து ஜெபிங்க. எப்படி சக்கேவு ஆண்டவரை வீட்டுக்கு கொண்டு வந்தானோ அதே போல நீங்க வீட்டுக்கு கொண்டு வாங்க. அந்த கடவுள் மீது ஆவல் கொள்ளுங்க, உட்கார்ந்து ஜெபிங்க. அடுத்து பிள்ளைகள் கீழ்ப்படினும். என் பிள்ளை என்ன கீழ்ப்படியலன்றதுக்கு என்ன காரணம் தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? என் பிள்ளை எனக்கு கீழ்ப்படியறது இல்லை, என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? ஒரே காரணம் தான், சொல்லுங்க பார்க்கலாம். என் பிள்ளை என் பேச்சை கேட்கறது இல்லை, கீழ்ப்படியறது இல்லை, என்ன காரணம்? நல்லா சொல்றோம், கரெக்டா. நம்ம தியானத்துக்கு வந்திருக்கீங்களா சோகத்தூர்? சரி. அப்போ என்ன அர்த்தம்னா, நம்ம அப்பா அம்மாவுக்கு எதை விதைக்கிறோமோ அதுதான் அறுப்போம். நம்ம கீழ்ப்படிஞ்சோமா? இவனை கட்டாதேன்னாரு, கட்டுனா நான் அந்த வெள்ளச்சாமியை தான் கட்டுவேன் நின்னோம். அவங்க அப்பா சொன்னார், டே வெள்ளச்சாமி ஒரு நாள் காமிச்சு கொடுமல அப்படின்னாரு. அங்க நிக்கிறான், யாருமா வெள்ளச்சாமின்னு? அங்க கட்டங்கரேன்னு ஒருத்தர் நிக்கிறானே, அவன் தான் டாடி வெள்ளச்சாமி. கட்டுனா நான் யாரை கட்டுவேன்? வெள்ளச்சாமி தான் கட்டுவேன். கட்டங்கரேன்றவனை கட்டினேன். வெள்ளச்சாமி 4 போட்டு போடுறான் இல்லையா? வெள்ளச்சாமி சொன்னான், ஆப்பிள் கண்ணம், ஆரஞ்சு உதடுன்னா, ஆப்பிளை பிதுக்கிட்டான், ஆரஞ்ச ஜூஸ் போட்டான். அடியோ அடி. ஆப்பிள் கண்ணம் இப்ப போண்டா கண்ணம் ஆயிடுச்சு. குத்துற வீங்கி போயிருக்குது. ஆரஞ்சு உதட பிடிக்கி ரத்தமா வருது, ஆரஞ்சு ஒழுகுது. ஜூஸ் போட்டான். அப்பா வீட்டுக்கு வந்துச்சு, சேரியெல்லாம் அடிச்சு கிடிச்சு துவைச்சிருக்கான். அப்பா வெளியே உட்காந்துட்டு இருந்தார். அப்பா ஐயான்ட்டு வந்துச்சு. அப்பா சொன்னார், யார பிச்சைக்காரி வந்திருக்கா பாரு. அப்போ அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க, பிச்சைக்காரி இல்லைங்க, நம்ம பொண்ணுங்க. நம்ம பொண்ணா? என்னவோ ஆப்பிளே ஆரஞ்சுன்னா எல்லாத்தையும் பிதுக்கி விட்டுருக்குறான், போண்டா வாங்கி விட்டுருக்குறான். அப்பதான் இந்த பொம்பளை சொல்லுது, ஏமாந்துட்டம்பா. அதனால அப்பா அம்மா பேச்ச கேளுங்க. கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கீங்க குழந்தைங்க, ரொம்ப சந்தோஷம். கூட்டிட்டு வந்தீங்க, சந்தோஷம். அப்பா அம்மா பேச்சை நம்ம கேட்கல, நம்ம மனமா உட்காரணும். ஆண்டவரே, என் பிள்ளை என் பேச்சை கேட்கறதுல எங்கேயோ நான் தவறு செஞ்சிருக்கிறேன். என்னுடைய தவறு இன்னைக்கு என்னுடைய பிள்ளைகளிடத்துல வந்திருக்கிறது, என்ன மன்னியும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் நீ வந்து நீ செய்த தவறுக்காக அவருடைய பலிபீடத்தில் வரும்போது, பாவியிலும் பெரும்பாவி நான் ஆண்டவரே, தேடி வந்திருக்கிறேன் ஆண்டவர், தவறு செஞ்சவன் ஆண்டவரே, ஏதோ நானாகவே வந்திருக்கிறேன், என்கிட்ட குறை இருக்கிறது, குற்றம் இருக்கிறதுன்னு சொல்லி நீயாகவே வந்து இந்த இடத்துல வரும்போது, நீ அந்த தவறை உணர்கிற போது ஆண்டவர் உனக்கு மாற்றி கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு நிறைய ஒரு பையன் கவுன்சிலிங் வந்து சொல்றான், MBA படிச்சிருக்கிறான். அவன் சொல்றான், பிரதர் நான் இன்னைக்கு சென்னையில ஒரு பெரிய கம்பெனியில நல்ல வேலை செய்யறேன் பிரதர். என்னுடைய காயம் என்ன தெரியுமா, என்னுடைய வேதனை என்ன தெரியுமா? நீ என்ன பத்தி பலிபீடத்துல பேசணும். நீங்க சொல்றீங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிங்க, ஒழுக்கமா இருங்க, அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்ற நீங்க பிரதர், பசங்களை பத்தி சொல்ற நீங்க, அப்பா அம்மா பத்தி யாராவது பேசுறீங்களா? அவன் சொன்னா, சின்ன வயசுல எங்க அப்பா யாரையோ கூட்டிட்டு போயிட்டாரு பிரதர், எவனையோ கூட்டிட்டு போயிட்டாரு. எங்க அம்மா என்ன பாட்டி வீட்டுல சேர்த்துனாங்க, எங்க அம்மா ஃபாரினுக்கு போனாங்க, நாங்க என்ன படிக்க வைக்கணும்னு சொன்னாங்க. எங்க அம்மா ஃபாரினுக்கு போனோன்னு அங்க எவனையோ புடிச்சுக்கிட்டாங்க. யாருமே இல்லாத, அப்பாவும் அம்மாவும் இல்லாத ஒரு அனாதை போல என் பாட்டி வீட்டில் இருந்தேன். எனக்கு அப்பா பாசம் கிடைக்கல, அம்மா பாசம் கிடைக்கல. நானா படிச்சேன், நான் அங்கேயும் இங்கேயும் கடன் வாங்கி எங்க பாட்டியை சொல்லி எதையோ சொல்லி படிச்சு இன்னைக்கு MBA படிச்சு நல்ல வேலையில் இருக்கிறது. இன்னைக்கு நிறைய காயங்கள் உண்டு. எனக்கு அப்பாவை பார்த்தா வெறுப்பு, அம்மாவை பார்த்தா வெறுப்பு. நீங்க சொன்னீங்களே வெறுப்பா இருக்கிற மகனே நீ மாறுன்னு சொன்னீங்களே, வெறுப்பை மாத்துன்னு சொன்னீங்களே, இப்படி இருக்கிறவனை நான் எப்படி பிரதர் நேசிக்க முடியும்? அப்பா பிள்ளைகளை பத்தி பேசுறீங்களே, வாலிப பையனை பத்தி பேசுறீங்களே, இப்படி தவறாய் நடக்கிற பெற்றோர்களை பத்தி யாரும் பேசுறீங்க? இந்த காலகட்டங்களிலே கல்யாணம் ஆயிருச்சு என்கிற அங்கீகாரத்தில் இன்னைக்கு நிறைய விபச்சாரத்துக்கும் தப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு இன்னைக்கு நிறைய பெண்களும் ஆண்களும் இருக்கிறாங்க. கல்யாணமானவன் தப்பான
தப்பான உறவுகள் இன்னைக்கு குடும்பத்தை பிரிக்கிறது. தப்பா நேசிக்க முடியல. கற்பனை அது ஒன்று இருக்கு. 2வது புருஷன், அதை நான் சொல்ல மறந்துட்டேன் டாக்கு ஆரம்பத்திலேயே. 2 புருஷன் இருக்காங்க. இங்க இருக்கிற அத்தனை பெண்களுக்கும் 2 புருஷன் இருக்கு. இங்க இருக்கிற ஆண்களுக்கு அத்தனை பேருக்கும் 2 பொண்டாட்டி இருக்கு. எப்படின்னு யாருக்காவது ஸ்ட்ரைக் ஆகுதா? 2 புருஷன் 2 பொண்டாட்டி. நான் சொல்றேன் பலிபீடத்தில் 2 புருஷன் இருக்கு, 2 பொண்டாட்டி இருக்குங்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. கடவுளை புருஷனா வைக்கிறது சூப்பர்க்கா. நான் தான் சொல்லிட்டேனே, இந்த ஊர் மாதிரி எந்த ஊர்ல. வேற யாரு? வேற என்ன? சரி, டைம் ஆச்சு, நானே சொல்றேன். கற்பனை புருஷன். கற்பனை புருஷனா அவரு மாதிரி, எங்க மாமா மாதிரி, எங்க அப்பா மாதிரி, அவரு மாதிரி. கற்பனை என்னைக்குமே நிஜம் ஆகாது. கற்பனை காதலிச்சிருப்பாங்க, அவனை மாதிரி இவன் இல்லை, அவனை விட மாட்டாங்க. கற்பனை. அந்த கற்பனை புருஷனை என்ன பண்ணணும்? இன்னைக்கு டைவர்ஸ் பண்ணணும். இப்ப நம்மளாம் டைவர்ஸ் பண்ண இருக்கோம். அதே மாதிரி கற்பனை பொண்டாட்டி, அவ சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் லவ் இஸ் த பெஸ்ட் லவ்னுவாங்க. அவங்க சிலருக்கு கோலி குண்டு விளையாடும் போது இந்த பிள்ளையும் அந்த பையனும் விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, கட்டே உன்னை தாண்டா அவனுக்கு கட்டி வைக்க போறேன், இவ்வளோ தாண்டா அவனுக்கு கட்டி வைக்க போறேன்னு சொல்லியிருப்பாங்க. இவன் அதுலேயே இருப்பான். அவ பெரிய ஆளாகி கல்யாணம் பண்ணி அவள் வேற லெவலில் போயிருப்பான். நம்மளால இங்கே சைக்கிளை ஓட்டிக்கிட்டு இங்கே அப்படியே இருப்பான். அவன் கட்டுற கோமணமே இவனுக்கு பிடிக்காது. ஆனால் இவன் எங்கேயோ போயிருப்பான். ஆனால் இவன் அவளை நினச்சிட்டு இருப்பான். அப்படிப்பட்ட கற்பனை பொண்டாட்டி இன்னைக்கு என்ன பண்ணணும்? அப்போ நீங்களாம் டைவர்ஸ் பண்ண ரெடியா இருக்கிறீங்களா இல்லையா? நீங்களாம் தான் ஏற்கனவே பண்ணி தெளிவாக இருக்கிறீங்களே, நீங்கள் எதுக்கு பண்ணணும்? சரி, பிரைஸ் எல்லாம். அப்போ குழந்தைங்க அப்பா அம்மா பேச்சை கேட்கணும். நிறைய மக்களை இன்னைக்கு நிறைய சாபம் என்ன தெரியுமா? பிள்ளைகளுக்கு பெற்றோருடைய பேச்சை கேட்காமல் போனது தான். அது ஒரு பெரிய சாபமாய் மாறிடுச்சு. காரணம், ஆண்டவர் அதை ஆஸ்வதிக்கிறார். உன் தாய் தந்தையை மதித்து நட, அதனால் நீ என்ன பண்ணுவ? ஆசீர்வதிக்கப்பட்டவனாயிருப்ப. இந்த ஆசீர்வாத குறைவுக்கு காரணம் பெற்றோர்களை மதிக்காமல் போனது தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. குடும்ப வாழ்க்கையில யாருமே என்ட்ரிஃபை ஆகக்கூடாது. ஒருத்தர் என்ன சொன்னார், பிரதர் என் பொண்ணை சென்னையில கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் பிரதர், அவ வீட்டுக்கு முன்னாடியே நான் ஒரு வீடு எடுத்துட்டேன். அவங்க பொண்ணு நல்லா இருப்பாளா? இருக்க மாட்டான். அப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னே அப்பா அம்மா அவங்கள விட்டுணும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, அவர்கள் தாய் தந்தையை விட்டு தனித்திருப்பேர்னா அவனுக்கு தனி கொள்கை, தனி எல்லாமே அவனுக்கு தனிதான். நீங்க அவளை குழந்தைய போல நடத்தக்கூடாது. அவனுக்கு ஒண்ணு அவ பார்த்துக்குவா, அவ மருமக பார்த்துக்குவா, இல்லைன்னா மருமகன் பார்த்துக்குவான். அதனால விட்டுரு. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், அவங்களுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுப்பான். நீ அவங்களை தொடர்ந்து வழி நடத்தினா குடும்பத்துல பிரச்சனை தான். சிலரு என்னதான் கல்யாணம் பண்ணி அவன் பேரம் பேத்தி எடுத்தாலும் அவங்கள வழி நடத்துவாங்க. அவங்க குடும்ப வாழ்க்கைக்குள்ள போகாதீங்க, யாருமே போகக்கூடாதுங்க. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அம்மா அப்பா ஒருத்தரும் வரக்கூடாது. அந்த குடும்பம் என்கிற உறவுக்குள்ள கணவன் மனைவி பிள்ளைகள் கடவுள் தான். நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு பிரிஞ்சு போறதுக்கு பிரச்சனையாகிறதுக்கு காரணம் என்ன? அடுத்தவங்க வரது, அதை விடணும். அடுத்து குடும்ப வாழ்க்கையில மெயினா சொன்னோம், பிள்ளைகள் வளத்துல டியூஷன் படிக்கணும். நீ ஒரு மனிதனை உருவாக்கணும். ஒரு டாக்டரையோ இன்ஜினியரையோ உருவாக்கக்கூடாது. நீ ஒரு மனிதனை உருவாக்கணும். நல்ல ஒரு மனுஷனை, ஹோலி மனிதனை உருவாக்கணும். அது உருவாக்குறதுக்கு நம்ம எந்த முயற்சியும் எடுக்கிறதில்ல. ஒரு டாக்டராக்க விரும்புகிறோம், டீச்சராக்க விரும்புகிறோம், என்னென்னவோ பண்ண விரும்புகிறோம். ஆனால் அவனை மனிதனாக்க விரும்புவதில்லை. அவன்கிட்ட குணமெல்லாம் போயிடுச்சு. வீடுகள் எல்லாம் பெரிதாகி விட்டது, வசதிகள் பெரிதாகி விட்டது, மனங்கள் எல்லாம் சுருங்கி விட்டது. பையனை படிக்க வைக்கிறோம். எனக்கு மிகப்பெரிய தவறுகளுக்கு காரணமாக இருக்கிறவன் யாரும் அதிகமாக படித்தவன் தான். அதனால் படித்தவனை குறை சொல்லுறேன்.
படிப்பு இருக்கிறது பண்பு இல்லை, படிப்பு இருக்கிறது ஞானம் இல்லை. தப்பான வழிகாட்டுதல். படிக்கணும். அவனை விட அவன் 97 மார்க் வாங்கினா கூட நம்மளுக்கு திருப்தி இல்லை. இருக்கா 97 மார்க் வாங்கிட்டான். இன்னொரு பொண்ணு நீ ஃபர்ஸ்டான்னு கேட்போம், இல்லை இன்னொருத்தி 98. விடுவோமா நம்ம பிள்ளைய? விடுவோமா? ஏன்டி 1 மார்க் விட்ட? படி, நீ டாக்டர் ஆகு, இன்ஜினியர் ஆகு. அவனை தொந்தரவு பண்றோம். அவன் மென்டல் ஆயிட்டு சொல்றான், நான் தான் டாக்டர், நான் தான் இன்ஜினியர், நான் தான் டீச்சர். என்னடா ஆச்சு? மென்டல் ஆயிட்டான். இந்த அம்மா டீச்சர் டாக்டர் ஆக சொல்லி அவன் மென்டல் ஆயிட்டான். ஏன் நீ டாக்டர் ஆயிருக்க வேண்டியதானே? நீ டீச்சர் ஆக்க வேண்டியதானே? உன் பிள்ளை எப்படி இருக்கும்? அடுத்தவன் மாதிரி இருக்குமா? எப்படி இருக்கும்? அதான் சொல்லுவாங்க, தாயை போல பிள்ளைன்னு இல்லையா, நூலை போல சேலை. பிள்ளைங்களை கோயிலுக்கு அனுப்பு, அடிச்சு அனுப்பு. புறம்பு எடுக்காதவன் திருந்த மாட்டான். அடி. கோயிலுக்கு போனா அடி. ஒரு முறை ஒருத்தர் வந்தார். வந்து கணவன் மனைவி கவுன்சிலிங் வரும்போது சொன்னார், இவர் என்ன ரொம்ப அடிப்பார் பிரதர்னா. ஏன் சார் ஒரு பொண்ணை அடிக்கிறீங்க? நீங்கள் நல்லவர் தானே. எதுக்கு அடிக்கிறேன்னு கேளுங்க பிரதர். கோயிலுக்கு லேட்டாக போனால் அடிப்பார், சூப்பர். ரொம்ப பேசுனா அடிப்பார், சூப்பர். குடும்ப ஜெபம் பண்ணணும்னு அடிப்பார், சூப்பர். இப்படி தானே அடிக்கணும்னு நான். அடிக்கிறோமா? கோயிலுக்கு போகலன்னா அடிக்கிறோமா? காலையில் எழுந்திரிச்சு பூசைக்கு அனுப்புகிறோமா?